அடையாளமே இல்லை. சந்தோஷத்துக்கு அடையாளமே இல்லையே. சந்தோஷம் அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா கைதட்டி ஆர்ப்பரிச்சிருக்கணும். ஆமே. அதாவது சந்தோஷத்தை நம்ம அடிக்கடி பேசுறோம், சமாதானத்தை அடிக்கடி பேசுறோம். ஆனா நமக்குள்ள சில நேரங்கள்ல என்ன இல்லாம போகுது? சமாதானமும் இல்லாம போகுது, சந்தோஷமும் இல்லாம போகுது. அதை ஒரு நாள் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல காசு, பணம், காரு, வீடு, பேங்க் பேலன்ஸு, பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிடுச்சு, இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. ரியல் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்பில் களி கூறுவது தான் சந்தோஷம். அந்த ரட்சிப்பில் களி கூறுறது அப்படிங்கிறது எது இருந்தாலும் இல்லாட்டியும், எது நமக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் ஒன்றை மாத்திரம் வைத்து சந்தோஷப்படுவோம். அது என்னது? அது ரட்சிப்பு. ஏன்னா பணத்தை சம்பாதிச்சிடலாம், வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், ஒன்றுக்கு 4 கார் வாங்கிடலாம், பணமும் சேர்த்துடலாம். ஆனால் எதை சேர்க்க முடியாது? ரட்சிப்பை நம்ம பெற முடியாது. அது இலவசமாக ஈவாக தேவன் நமக்கு கொடுப்பது தான் எது? ரட்சிப்பு. அதனால தான் இந்த ரட்சிப்பில் நான் மகிழ்கிறேன், ரட்சிப்பில் களி கூறுகிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரட்சிப்பு நீங்க எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா, ஆமென். அந்த ரட்சிப்புங்கிறது தேவனுடைய முன் அறிவின்படி தான் கிடைக்கும். அவருடைய முன்னறிவின் முன் குறித்தலும் முன்னறிவின்படி தான் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ளெல்லாம் வந்து சாமானியமா எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. உள்ள வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இட் இஸ் a great privilege for you to come into the church to worship. அல்லேலூயா. அதை டோன்ட் டேக் இட் as very light. அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. இப்போ நான் ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தை நான் என்ன படிப்பு வேணாலும் படிச்சு என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம், ஆனா ஊழியக்காரன் ஆக முடியாது. ஊழியக்காரன் ஆகணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பட்டிருக்கணும், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இல்லாம இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. இது வந்து ஒரு தூக்கு மேடை. இங்க நின்று நாங்க பேசுறோம் அப்படின்னா, இந்த பேசுறதெல்லாம் எங்க வாழ்க்கையில இருக்கான்னு ஒரு 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 கணம் அப்படி பார்த்துட்டு தான் திரும்ப உங்ககிட்ட பேச முடியும். இல்லைன்னா இந்த வார்த்தை என்ன நியாயம் இருக்கும்? நான் எப்பவுமே ஊழியக்காரங்களுக்கு நான் போதிக்கும் போது சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில அனுபவிக்காததை நீங்க பேசாதீங்க. பிரசங்கத்துக்குன்னு பேசக்கூடாது. எது அனுபவமாக்கி இருக்கிறோமோ அதை பேசணும். எதை நம்ம பேசணுமோ அதை அனுபவமாக்கணும். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன்ல, அரை நூற்றாண்டு தாண்டி 55 வருஷம் என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காருன்னா அது ஒன்னே எனக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம். அல்லேலூயா. அதை நினைத்து நினைத்து தான் நீங்க சந்தோஷப்படணும். இன்னைக்கு பெந்தகோஸ் வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கல, அதனால சர்ச்சுக்கு வந்தோம், கல்யாணம் ஆச்சுது. கடன் தீர்றதுக்காக சர்ச்சுக்கு வந்தேன், கடன் அடைஞ்சது. எல்லாமே வந்துருங்க, எல்லாம் நடந்துரும். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கடன் அடைச்சது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுது, வேலை கிடைச்சிட்டு, அட்மிஷன் கிடைச்சிட்டு, எல்லாம் ஓகே. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இன்னைக்கு அந்த கேள்வி தான் இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா பெந்தகோஸ் சபைக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் என்ன செய்யல, உங்க ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, இந்த ஏலிம் ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய ஃபவுண்டரு பாஸ்டர் கேபி மைக்கேல் சாமி, அவரெல்லாம் சரியா ரட்சிக்கப்பட்டவர். அவர் இந்து குடும்பத்திலிருந்து அவர் ரட்சிப்பை பற்றி ஒரு நாள் எனக்கு விவரமாக சொன்னார். அவர் ஊழியம் செய்த அந்த இடங்களில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் என்னோட பேசினார். அதெல்லாம் சரியான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருந்துச்சுன்னா வறுமை, ஏழ்மை, தருத்திரம், கஷ்டம், மரணம் எது வந்தாலும் அது நம்மளை அசைக்கவே அசைக்காது. அல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் ஒரு ஊழியக்காரனை அல்லது ஒரு விசுவாசியை ரட்சிக்கப்பட்டவங்களை அசைக்க முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. ஏன் நம்ம எதை ஹைலைட் பண்றோம், எதை உயர்த்துறோம்? ரட்சிப்பை, சால்வேஷன். தட்ஸ் வாட் இட் இஸ் a great thing. இந்த உலகத்துல எந்த பணக்காரனுக்கும் கிடைக்காத ஒன்று எது சொல்லுங்க? ரட்சிப்பு.
ரட்சிப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் நானும் நினைச்சதுனால கிடைக்காது. அது மாதிரி ஊழியத்துக்கு வர்றதுமே அவர் அழைக்காம யாரும் ஊழியத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு 60% ஊழியக்காரங்க அழைக்கப்படாமலே ஊழியத்தில் இருக்காங்க. 25% தான் அழைக்கப்பட்டு ஒரு பைபிள் ஸ்கூலுக்கோ பைபிள் காலேஜுக்கு போய் ஒரு ஊழியக்கார்ட்ட அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்தவங்க. இந்த இது 25% தான். 15% ரட்சிக்கவே படாம இந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆச்சரியப்படாதீங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். அழைக்கப்பட்டு அந்த அழைப்புல நிலை நின்று அந்த அழைப்புல வர்ற டெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் தாண்டி வரணும்னா அது பெரிய காரியங்க. அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் நம்மள நிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாத்திரராக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு முதல்ல ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடு. அதுக்கப்புறம் அழைப்பு, ஊழியத்துக்குன்னு அழைப்பு. அந்த அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்களால் மேலே கை வச்சு வேறு பிரித்து அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தில் நின்னா எதுவுமே நம்மை அசைக்காது. அதுபோல் ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வரும் பொழுது சும்மா நான் அப்படி வந்தேன் அப்படியே சபையில் இருந்துட்டேன். இன்னைக்கு ஊழியக்காரங்க பிள்ளைங்க, விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்படியே இந்த கோயில் போன மாதிரி சர்ச்சிலே நம்ம கூடவே இருந்து வந்ததுனால அப்படியே நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லி ஞானசானம் கொடுத்துட்றோம். நான்லாம் அப்படி கொடுக்கவே மாட்டேன். ரட்சிக்கப்படட்டும், வெயிட் பண்ணுவோம். தப்பு பண்ணானா பண்ணட்டும், போய் அடி வாங்கட்டும், நொறுக்கப்படட்டும். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யட்டும், எனக்கு ஞானசானம் கொடுங்கன்னு கேட்டால் அந்த ரட்சிப்பு நிலைத்து நிற்கும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்கள் கேட்குங்கன்னு நாங்களும் கொடுத்துருவோம். நீங்கள் கோவப்பட்டுறக்கூடாதுல்ல. இங்கே இது பாளையங்கோட்டையில் ஒரு 13-14 வயசு தான், 13 வயசு கூட இருக்காது, 12 வயசு இருக்கும். கேத்தலிக்கில் இருந்து அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. பிரசங்கத்தையெல்லாம் கேட்டுட்டு அவள் ஒரு நாள் அவங்க அம்மாட்டையும் சொன்னால், நீங்கள்லாம் ஏசுநாதர் வந்தால் போயிடுவீங்கல்ல, இப்போ நான் இன்னும் ஞானசானம் எடுக்கலை, எனக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லி ஞானசானம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. அவர் யோசித்தார். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வேற ஒரு சபை, தப்பி தவறி கொடுத்துறாதீங்க. அவருடைய தொந்தரவு தாங்க மாட்டாமல் ஞானசானம் என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவள் போய் படித்தா, காலேஜுக்கு போனால், எல்லாம் பண்ணி எடுத்து அவள் கல்யாணம் எப்படி நினச்சுமா, பச்சை கேத்தலிக்கில் தாலி கட்டி பூ பொட்டு வச்சு நடந்துச்சு. எங்கே போச்சு அந்த ஞானசானம்? அப்போ எங்கே போயிட்டா? ஞானசானம் எடுத்துட்டு திரும்பவும் எங்கே போயிட்டா? ஆட்சிக்கு இல்லை பஸ், பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் நான் நேற்றைக்கு சொன்னேன், கர்த்தருடைய கையுறுப்பு ஒரு கையுறுப்போ அல்லது கர்த்தருடைய சத்தமோ அல்லது ஒரு தூதனோ அல்லது ஒரு நபரை யாரோ ஒருவர், ஒரு தீர்க்கதரிசியோ நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுகிறார்கள், இன்டரப்ட் பண்றாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய சொன்னேன், மறந்துட்டீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஆமென். See, somewhere we have made a mistake. எங்கேயோ ஒரு இடத்துல தவறு இழைத்திருக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்வாரு? ரட்சிக்கப்பட்டவங்களை, தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, ஏன்னா ரட்சிப்பு தெரிந்தெடுப்புங்க அதெல்லாம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால, உலகம் தோன்றுவதற்கு முன்னால, பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், பிஃபோர் எவ்ரிஒன் born in the world, இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் முன் அறிந்தார். நான் இன்னார ரட்சிக்கணும் அப்படின்னு முன்ன அறிந்த அவருடைய முன்னறிவின்படி, the foreknowledge of God, அதுக்கப்புறம் முன் குறித்தார். முன்னறிந்தவர்களை அவர் முன் குறிக்கிறார். முன் குறித்தவர்களை அவர் ரட்சிக்கிறார், அவர்களை அழைக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஒழுங்கா அந்த ப்ராசஸ்ல ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எந்த காரணத்தை கொண்டு அவங்க பின்வாங்கி போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்களால பின்வாங்க முடியாது. ஏன்னா அந்த ரட்சிப்பு, அந்த பாண்டிங் ஆஃப் சால்வேஷன் will be very strong. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களால அதை பின்வழித்து போகவே முடியாது. ஆனா ரட்சிக்கப்படல, ஏதோ ஆக்சிடென்டலா ஒரு சந்தர்ப்பத்துல நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானசானம் எடுத்தேன், ஏதோ கொஞ்ச நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அதுல நிலைக்க முடியல. இன்னைக்கு எதனால உபதேசங்களை தளர்த்துறாங்க தெரியுமா?
ஊழியக்காரங்க உபதேசங்களை தளர்த்தி விசுவாசிகளுக்கு பிரியமா இருக்கக்கூடியதை பேச துவங்கிட்டாங்க ரொம்ப நாளாவே. எதனால? உபதேசத்தை இறுக்கி பிடிச்சா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. கயிறை இருக்க 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 காதறிட்டு ஓடி போயிடுவோம். நாங்கெல்லாம் அப்படி இல்லை. எங்களை எவ்வளவு உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அவ்வளவு இறுக்கி கட்டித்தான் அதுல நிலை நின்று இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் 55 வருஷம் அந்த ரட்சிப்புல நிலை நிற்க முடியுது. அல்லேலூயா. 48 வருஷம் இந்த ஊழியத்துல நிற்க முடியுது அப்படின்னு சொன்னா அது காரணம் என்ன? இந்த உபதேசத்துல நின்னதுனால. எதுவுமே எந்த ஒரு காரியமும் உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது. எங்க பாஸ்டர் எல்லாம் இந்து மார்க்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க அப்பா வந்து தாலிக்கு விக்கிரகம் செய்வாங்க. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. நடராஜர் சிலைக்கு முன்னால டெய்லி இப்படி ஒத்த கால் அப்படி நின்றுட்டு ஒத்த கால நின்று அந்த பூ அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆளை கத்தர் ரட்சித்தார். அதனாலதான் மரணம் வரைக்கும் மரண பரியந்தமா அவங்க கத்தருக்கு உண்மையா இருந்தது காரணம் அதுதான். அல்லேலூயா. அவங்க ஏற்றுக்கொண்டதுல எதையுமே ஒரு சின்ன அணு கூட அவங்க பெசகலை. 45 வருஷம் நான் கூடவே இருந்திருக்கேன். மரணத்துக்கு முதல் நாள் கூட அவங்க அதான் சொன்னாங்க. அவங்க என்கிட்ட ஒரு காரியத்தை பேசினாங்க. என்ன தெரியுமா? கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கேரளாவில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, டாக்டர் கிளிஃபர்ட் குமார் எத்தனை பேருக்கு தெரியும்? டாக்டர் கிளிஃபர்ட் குமார் நல்ல ஒரு ஊழியக்காரர், வெளிப்பாடு உள்ள ஒரு ஊழியக்காரர். திருக்கோயிலூர்ல ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாரு. அங்க பாஸ்டரையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு மைதானத்துல இவர் கூட்டத்துக்கு போறார். தொண்டையில கேன்சர். ஜெபம் பண்ண உடனே அந்த கேன்சர் சுகமாயிடுச்சு. ஆஸ்பத்திரியை உடனே மூடிட்டு அவர் ஊழியத்துக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அவரு என் சர்ச்சில் வந்து ஒரு நாள் ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு 2 நாள் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் தங்க வச்சிருந்தேன் ஜங்ஷனில். அது கடைசி நாள் அது ஆரம்பீரப்பனுடைய பை எலெக்ஷன் இருந்ததுனால ஹோட்டலில் இடம் இல்லை. சரி, எங்கள் வீடு சின்ன வீடு தான். அந்த பெட்ரூமில் அங்கே கொடுத்துட்டு சர்ச்சில் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக படுத்துக்கிட்டோம். காலையில் எழும்பி புறப்படும் போது சொன்னார், பாஸ்டர் உங்களை குட்டையா தடியா ஒருத்தர் பார்க்க வருவார். அவருக்கு ஒரு காரியத்துக்காக உங்கள்கிட்ட வருவார். அவரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஈவினிங் நான் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கட்டையா தடியா ஒருத்தர் ஒரு பேக்கும் வச்சுக்கிட்டு வராரு. வந்து பாஸ்டர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் தான் பாஸ்டர், இதான் வீடு அப்படின்னு. ஐயா எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாரு. பேசலாமே வாங்க அப்படின்னு வந்து உட்கார வச்சு பேசணும். என் தகப்பனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு வேதனைப்படுத்துகிறோமோ அவ்வளோ வேதனைப்படுத்திட்டேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். நான் வேணுக்குன்னு அவரை இன்சல்ட் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு நாங்கள் பாளையங்கோட்டைக்கு போயிட்டோம். அவர் வந்து என் வீட்டு வாசல்ல நின்று ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு திரும்ப போயிட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு மரணத்தில் கூட நான் பார்க்கல. இப்போ என் பிள்ளை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், வாழலை. 3 மாதம்தான் வாழலை. இப்போ 5 வருஷம் ஆயிட்டு அவள் சித்தா டாக்டராக படிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து இன்னும் எனக்கு 3-4 பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு அவர் நாஸ்திகர். எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னாரு. நான் சொன்னேன், பரிகாரம் பண்ணணும்னா உங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் போய் மன்னிப்பு கேட்டால் பரிகாரம் ஆயிரும், இல்லைன்னா பரிகாரம் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு. ஐயா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படியாவது எனக்கு இதில் ஒரு பரிகாரம் வாங்கி கொடுங்கன்னார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து இதை பைபிளில் வச்சுக்கிடுங்க, உங்கள் பேக்கில் எப்பவுமே இதை படிங்க. நீங்கள் கடவுளை நம்பாத ஆள், ஆனால் ஏசுநாதர் ஒருத்தர் தான் உங்களுக்கு அதை கொடுக்க முடியும் அப்படின்னு. சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ என் பிள்ளை வாழணுமே, அதுக்கு என்ன செய்ய? அதுக்கு நான் ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் மருமகனை உங்கள்கிட்ட ஏசிக்கிட்டே இருக்கீங்க, அதான் அந்த ஒட்ட மாட்டேங்கு. மருமகனை நேசிக்க ஆரம்பிங்க. நான் இருக்கிற அதே ஊரில் தான், காமராஜர் ஸ்கூலில் தான் மருமகனை வேலை பார்க்காரு. நீங்கள் மருமகனை அப்ரிஷியேட் பண்ணி கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் மருமகன் வந்து நிற்பார் அப்படின்னு. அவனை எப்படி எத்தனை வருஷம் நீ உயிரை வாங்கினவனை எப்படி நான் நேசிக்கிறதுன்னாரு. அப்போ இன்னும் உங்கள் உயிரை வாங்கிட்டு தான் இருப்பான். உங்கள் மகன் வாழணும்னா நீங்கள் இறங்கி வாங்க, தாழ்த்துங்க உங்களை அப்படின்னு.
சரி, அதையும் செய்கிறேன். நீங்கள் என் மகன் வயசு தானே, நீங்கள் சொல்கிற நீங்கள் போதகர், நான் ஒன்றும் மறுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்தானே, என் பிள்ளை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். நம்ம சேர்த்தே வைக்க வேண்டாம்யா, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க. மறுநாள்லேருந்து கூட வேலை பார்க்குறவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மருமகனை புகழ்ந்து பேச ஆரம்பித்தோன்னா அங்கே போய் சொன்னாங்க, உன் மாமனார் உன்னை இப்போ ரொம்ப புகழ்தாரே, என்னடே என்ன விஷயம் அப்படின்னு அப்படி பேச்சுவாக்கில் பேசுனாங்கல்ல. அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துட்டு ஒரு 2 வாரம் கூட ஆகலைங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவியை பார்க்கறதுக்கு வந்துட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அன்றைக்கு பிரிஞ்சு இப்போ வந்து 5 வருஷம் ஆகிட்டாவா, இப்போ வந்து சித்தா டாக்டராக முடிக்க போகிறா, அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, இனி டாக்டருங்கிற ஒரு பட்டம் வாங்கிருப்பா. அதனால் நீங்கள் இப்படி பாசிட்டிவாக பேசுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன், அந்த உள்ளத்தை கர்த்தர் இழக்குவார், ஆண்டவர் வந்து நிச்சயம் உங்களை சேர்த்து வச்சு வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி சேர்த்து வச்சுட்டார். அல்லேலூயா. வந்து மனைவி கிட்ட சொல்லி, சரி எங்கள் அப்பா அம்மாவில் தான் நான் இப்படி ஆயிட்டேன், இனி அதை அவங்க தனியாக இருக்கட்டும், நம்ம 2 பேரும் தனியாக, நான் வீடு பார்த்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தனியாக வீடு பார்த்து ஒரு வாரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு, இந்து கல்யாணம் தான், ஆனால் நான் போயிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு, ஐயா வந்துட்டாங்க, அவங்க இப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் அப்படி பார்ப்பாங்க. நாங்கள் எல்லாம் திருநீர் போட்டு செந்திருக்கம் வச்சு அது இதுமா இருக்கோம். போன உடனே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அவர் எல்லாருக்கும் முன்னால் சொல்லார், இவங்களால தான் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கு, இல்லைன்னா நான் நொந்து போயிருப்பேன். எல்லாருக்கும் முன்னால் அதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அவர் தாங்க எனக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு இந்த இடம் எனக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒரு நாள் அந்த இடத்துல போய் குறுக்க போகும்போது மேலே இருந்து கர்த்தருடைய அசரிய சத்தம் கேட்டது, இந்த இடத்துல என் நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படியே நின்று மேலே பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிட்டு இது யார் பேசுகிறா. ஏற்கனவே கர்த்தருடைய சத்தம் நான் கேட்டிருக்கேன்ல, எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. சரி, இப்போ அந்த இடம், அப்போ அந்த நான் இதெல்லாம் சொல்கிற அந்த நேரத்தில் போடுறதுக்கு நல்ல துணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு 3 நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறாரு, என் நாம மகிமைக்காக ஆலயத்தை கட்டுவாய். ஆண்டவரே சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த இடம் யாருடைய இடம், அந்த இடத்த நீங்கள் வாங்கி தரணும், நான் வாங்கி தரேன்னாரு. 21,500 ரூபாய்க்கு அந்த இடத்த பேசி அந்த வாங்கி அதில் தான் இப்போ சர்ச் இருக்கு. ஆமென். ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. ஒன்று நாம் தவறு செய்யும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகி நிற்கும் பொழுது, அதனால தான் இந்த வசனத்தில் நீங்கள் 5:23 பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். யாரு? பெல்ஷாத் சார். அப்ப தேவனுக்கு விரோதமாக ஒருத்தன் உயர்த்தினா இந்த உலகத்தில் அப்படின்னா ஆண்டவர் அவனை சும்மா விட மாட்டார், குறுக்கிடுவார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தார்கள். இது வந்து எவ்வளவு அட்டூழியம், அக்கிரமோ அவ்வளவு அட்டூழியம். எதுல? தேவாலயத்து பாத்திரத்துல ஒரு ராஜா, அவன் ராஜாவா இருக்கட்டுமே, ஆனா ராஜாவுக்கு அந்த பாத்திரத்தை தொடுறதுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அந்த பாத்திரத்தை தொடணும்னா யார் தொட முடியும்? அபிஷேகம் பெற்றவன் தான் தொட முடியும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் இது சாதாரண அபிஷேகம் கிடையாது. இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்க அந்த அபிஷேகத்தை வந்து அதை உணர்றதில்ல. அல்லேலூயா. அபிஷேகம்னா உங்க வீட்டு கிள்ளுக்கிற கிடையாது. அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டையா, உன் வாழ்நாள் முழுவதிலையும் அந்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள்ளணும். அப்பதான் வருகையில போக முடியும். நீ மரிக்கும் போது கூட அந்த அபிஷேகத்தோடு மரிக்கணும். அப்பதான் அந்த கல்லறை திறக்கப்படும், கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆனா அபிஷேகங்கிறது லேசான ஒன்று கிடையாது. இவர்கள் அந்த பாத்திரத்தை தொட்டது தீட்டு. ஏன் தீட்டு? அவங்க அழைக்கப்பட்டவங்க கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஆசாரிய அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது. அது ராஜாவாவே இருக்கலாமே. ஒரு ஊழியக்காரருக்கு முன்னால இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் முன்னால முழங்கால் போட்டு தான் ஆகணும். ஒருவேளை முழங்கால் போடவில்லை என்றாலும் இப்படி பணிந்து நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் பேட்டையில ஊழியத்துக்கு வந்த அந்த புதுசுல எனக்கு அங்கே நிறைய பெட்டிஷன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நகரில் இருக்கிறவங்க.
அது அந்த அந்த வீரபாக நகரில் அவங்கள தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய தீர்மானம். ஸோ நீ எப்படியாவது கிளப்பிடணும்னு பார்த்தாங்க. கர்த்தர் அல்லவா என்னை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது எப்படி அவங்க கிளப்ப முடியும்? அப்படி இடையூறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்போ இன்ஸ்பெக்டரில் எஸ்ஐ வந்து வீட்டு வாசலில் நின்றுருக்காரு. நான் சத்தம் போட்டு பாட்டையும் போட்டுட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெபம் முடிஞ்சதும் அவர் உள்ளே வந்தார். வந்து இந்த பெட்டிஷனை காட்டினார். நான் அப்படியே பார்த்துட்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் ஆராதிக்கிறோம், மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சத்தம் கேட்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க சார்ன்ட்டு போயிட்டார். அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து இவர் ஆரம்பிரப்பன் அவருக்கு எஸ்காட் இவர் வராரு. ஜான் வின்சென்ட் எம்எல்ஏ அவர் கூட வராரு. இங்கே பாஸ்டர் இருக்காரு அப்படின்னோன்னா ஜான் வின்சென்ட் எம்எல்ஏ என்ன செஞ்சாருன்னா ஆரம்பியை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழைச்சிட்டாரு. ஐயா இவருக்கு ஜெபம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, இவர் இந்த எலெக்ஷனில் ஜெபிக்கன உடனே அவர் ஆரம்பி இப்படி குறிஞ்சி அப்படின்னு ஐயா என்னை ஆசீர்வதிங்கன்னு நின்னார்ல. பின்னால் வெளியே நின்று யார் பார்க்கா? எஸ்ஐ பார்த்தாரு. மறுநாள் நான் ஸ்கூட்டரில் பைக்கில் போகிறேன். அந்த செக்கடி அந்த ஊர் கடைசியில் இவர் நின்று லைசன்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்துட்டு ஒரு சிரிச்சுட்டு போங்க அப்படின்ட்டாரு. ஏன்? எதனால்? ஆரம்பி இவர்கிட்ட இவ்வளோ தூரம் பணிவாக நிற்கிறார் அப்படின்னா இவர் நமக்கு விஷயம் தெரியாமலாம் போய் கேட்டுட்டோன்னு அன்னையிலேருந்து அந்த இடையூறு இல்லைங்க. அல்லேலூயா, ஆமேன். அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அபிஷேகம் பெற்றிருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆமேன். வேறு பிரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பில் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். ஆமேன். இதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த ராஜா அதை செய்யலை. நேற்றுக்கு வராதவங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை நான் சொல்றேன். அவன் வந்து கர்த்தரை மைமைப்படுத்தல, கர்த்தருக்கு மேல தன்னை உயர்த்தினான். அல்லேலூயா. தேவாலயத்து பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினான். அதுவும் அல்லாமல் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய சுவாசத்தை யார் கையில வச்சிருக்கா? கர்த்தர் கையில வச்சிருக்காரு. ஆமேன். சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் அதிகாரி யாரு? கர்த்தர். அப்ப இந்த பெல்ஷாத்சாருடைய வாழ்க்கைக்கு எல்லாம் அதிகாரி யாரு? கர்த்தர். அவரை என்ன செய்யல? மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். நீங்க தேவனை மகிமைப்படுத்தினாலும் ஆண்டவர் வந்து அவங்க வாழ்க்கையில இன்டரப்ட் பண்ணுவாரு, குறுக்கிடுவாரு. ஏன்னா நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. அதே மாதிரி அந்நிய தேவர்களை வழங்கினாலும் சரி, அது கல்யாணத்து நிமித்தமோ அது வேற எந்த காரியத்து நிமித்தமோ போய் அங்க கையெடுத்துக்கிட்டு நின்று அங்க போய் நின்று வணங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு கண்டிப்பா வரும். ரொம்ப லேசாலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா அந்த பாதிப்பு வரும். அதுக்கு தான் நமக்கு வேறுபாடுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே ரட்சிக்கப்படாதவங்களோட நெருங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ரட்சிப்பு இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு பாராட்டணும். ஆனால் ஐக்கியமாக இருக்க முடியாது, ரொம்ப உறவாட முடியாது. ஆனால் ஒன்றா தான் இருக்க வேண்டி இருக்கும் சில நேரங்களில். ஆனாலும் எதை இழந்துடக்கூடாது? ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. எங்கள் சபையில் ஒரு அம்மாவுக்கு ஒரு பிசாசு அட்டாக்கு. அது அப்பப்போ வந்து எங்கேயாவது போய் இழுத்துட்டு வந்துடும். ஆலயத்தில் பின்னால் உட்காந்துருக்கும் பாருங்க, தலை வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுற மாதிரி தலை சுத்து. இப்படி நானும் எத்தனையோ தடவை என்னடா தலை அந்த கீழே விழுந்துடப்படாது, அவ்வளோ வேகமாக சுற்றும். அந்த பிசாசுக்கு என்னது இருக்கு? அப்படி ஒரு பவர். ஒரு நாள் அது விரட்டியெல்லாம் விட்டாச்சு, நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஐயா உவாச ஜபத்துலேருந்து எனக்கு தலைவலிக்குன்னு இப்படி ஆடிச்சு. எங்கே போனீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா இறந்தாங்க. சரி, உங்கள் அம்மா இறந்தாங்க, தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இங்கே வந்திருக்கணும்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? போய் மேலே விழுந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் ஐயா, எல்லாரும் விழுந்து அழுதாங்க, நானும் விழுந்து அழுதேன். அங்கே விழுந்து அழுதுட்டு போன பிசாசு திரும்ப வந்துருச்சு. அப்புறம் போடு முழங்கால் போட்டு அதுக்கப்புறம் விரட்டி விட்டோம். இதை மாதிரி போய் எங்கேயாவது போய் சீன்றத்தை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க.
ஆமென். ரட்சிப்பை பாதுகாக்க தெரியல அப்படின்னா உன் ரட்சிப்பு பழுதாகி விடும். ஆமென். அப்ப மகிமைப்படுத்தாமல் இருந்தாலும் குற்றம். அந்நிய தேவர்களை வணங்குவதும் என்னது? குற்றம். ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் என்னது? குற்றம். அப்பதான் கர்த்தர் இன்டரப்ட் பண்ணுவார், உள்ள குறுக்கிடுவார். ஏய், உன்னை நான் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு 6 மணி இருக்கும். ஜப்பான்ல கோபேன்னு ஒரு இடத்துல ஒரு வாலிப பிள்ளை இருக்கா, அங்கே நேட்ஸாக இருக்கா. ஸோ அவள் என்னுடைய டாக்டருங்க மிஷினரியாக இருக்கா. அவள் இருக்கிறது இன்னொரு டோக்கியோவில் இருக்கா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு பயங்கரமான பிசாசு உள்ளே உட்காந்துருக்கு. அது எங்கே தெரியுமா? கற்பப்பையில் உட்காந்துருக்கு. இப்போ இங்கேருந்து நான் ஜெபிக்கிறேன், அவங்க அங்கே டோக்கியோவில் இருந்து அவங்க ஜாயின் பண்ணி நான் இங்கேருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த பிசாசு சொல்லுது, நான் எவ்வளோ நாளாக இவ கற்பப்பையில் இருக்கேன், நான் போவேனா? எங்கே இருக்கு? கற்பப்பையில். சிலர் கண்ணில் உட்காந்துக்கணும், சிலர் காதில் உட்காந்துக்கணும், சிலருக்கு மைண்டில் உட்காந்துக்கணும். அல்லேலூயா. வாயை மூடு, அமைதலாயிரு, போ வெளியே. நான் அதட்டி ஜோம் பண்ணி இப்படி நேற்றுக்கு ஜோம் பண்ண முதல் நாள் இப்போ 1 வாரமாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பிள்ளைய நீ நல்லா சத்தமாக பைபிள் வாசிமா, சத்தம் போட்டு வாசி, அந்த பிசாசு வெளியே போயிடும். எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு வெளியே போயிடும். அல்லேலூயா. கற்பத்தில் போய் உட்கார்றதுனால தான் கற்பத்தை அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கற்பக்கனி உண்டாக விடாது. அல்லேலூயா. இது நீங்கள் எந்த சிஎம்சி வெள்ளூர் அப்பல்லோ மூகாம்பிகை எங்கே போனாலும் கதை நடக்காது. எங்கே வந்தால் தான் நடக்கும்? ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பாஸ்டர்கிட்ட கர்த்தருக்கு முன்னால் சரண்டரானா மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். இது தாங்க ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை. ஆமென். ஆகவே செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் ஆண்டவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. குறுக்கிடுவாரு. ஆண்டவர் குறுக்கிடுகிறதுக்கு காரணம் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அதனாலதான் ரட்சிப்புங்கிறத விலைக்கு வாங்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள உங்களை எந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள இருங்க. சாத்தான் உங்க இடையூறு செஞ்சு உங்க ரட்சிப்பை அவன் திருட முடியாது. ஆடம்பரம் பெந்தகோஸ்து விசுவாசிகளுக்கு ஆகவே ஆகாது, ஊழியக்காரங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனா இப்ப இந்த காலத்துல இல்லாத ஆடம்பரம் எல்லாம் யார் பண்றா? ஊழியக்காரங்க. அதை பார்த்து யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? விசுவாசிகள். அதனாலதான் விசுவாசிகள் ரட்சிப்பை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, தடுமாறி தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ உங்களை கிறிஸ்துவுக்குள்ள காத்து கொண்டீர்கள் என்றால் உன் பக்கத்துல சத்துரு வரவே முடியாது. அல்லேலூயா. அவனை நெருங்க கூட முடியாது. உன் வீட்டில் எப்பவும் ஜெபம், காலையில குடும்ப ஜெபம் இருக்கா, சாயங்காலம் குடும்ப ஜெபம் இருக்கா, அந்த தெருவில் கூட வரமாட்டான். அல்லேலூயா. அந்த குடும்ப ஜெபத்துக்கு என்ன இருக்கு? அவ்வளோ ஒரு வேல்யூ, ஒரு மகிமை இருக்குங்க குடும்ப ஜெபத்துக்கு. நீங்க குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டு பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவன் ஒவ்வொருவரையும் நிறுத்து பார்க்கிறார் என்று சொன்ன, நீ தராசிலை வைத்து நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். அதனாலதான் கையுறுப்ப அனுப்புனாரு. ஒரு ஆள் அப்படி எழுதினா கூட அவன் பயந்து இருக்க மாட்டான். இப்ப அவன் பயந்தது காரணம் என்ன? இதுக்கு மேல ஒரு கையுறுப்பு சுவர்ல எழுதுது. அதிர்ச்சி வருமா வராதா? சொல்லுங்க. அவங்க எல்லாம் திராட்சை ரசம் குடிச்சு தேவாலயத்து பாத்திரத்தை தீட்டுப்படுத்தி ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கை உறுப்பு எழுதுது. ஆமென். பெல்ஷாத் சார் ஆடி போயிட்டான். ஆடி அதுக்கு அர்த்தமும் தெரியல. அப்பதான் தானியேலை கூப்பிட்டு கேட்ட உடனே, மெனே தெக்கேல் உப்பார்சின்னா, நீ தராசிலை வைத்து நிறுக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய், உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெருசருக்கும் பிரித்து கொடுக்கப்படும் என்ற அந்த அர்த்தத்தை எழுதிட்டு அது போயிடுச்சு. அந்த கை போயிட்டு, அந்த கை தோன்றினது, கை போயிடுச்சு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கை ஒன்று உன்னை ரட்சிக்கிறதற்காக உனக்கு தெரியும், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தெரியும், இல்ல உன்னை எச்சரிக்கிறதுக்காக தெரியும். ஆமென். தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ நேரடியாகவோ கர்த்தருடைய கையை கண்டவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க பார்ப்போம். யாருக்காவது கர்த்தருடைய கை தெரிஞ்சது? ஒரே ஒரு அம்மா கை வைத்துறாங்க, 2 பேர் கை வைத்துறாங்க.
அல்லேலூயா. என் ரட்சிப்பே அந்த கர்த்தருடைய கைதாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அன்று நான் உட்கார்ந்து இப்படி பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கார்னர்ல இருந்து இந்த இந்த அளவுக்கு கை, அதுல நடுவுல அந்த காயம், அதுல இருந்து ஒரு ஒளி, அந்த ஒளி என் மேல பட்டது. ஒரு சத்தம் கேட்டது, மகனே, இன்று நான் உன் பாவங்களிலிருந்து உன்னை ரட்சித்தேன். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று மரித்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் என்னோடு இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சத்தத்தை எனக்கு காதுல போட்டார். இது அப்படியே தரிசனமா நான் பார்க்கிறேன். பாளையங்கோட்டம் முழுவதும் லைட் கிடையாது, கரண்ட் ஆஃப். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அறையில மட்டும் பிரகாசமான ஒளி. அல்லேலூயா. அதுதான் முதல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது. ஆமென். அந்த அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரட்சிப்பு கிடைத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் எதுக்காகவும் இந்த ரட்சிப்பை நம்ம இழக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ இந்த 26க்குள்ள நுழைந்திருக்கிற நீங்க அசால்ட்டா யாரும் இருந்துடக்கூடாது, ரட்சிப்பை பறி கொடுத்துடக்கூடாது, சத்துரு உங்களுக்குள்ளதை வஞ்சித்து அவன் பட்சித்து விடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க பாஸ்டர் உங்க மேல வைத்த அன்பனால இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ இந்த கூட்டத்தில் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த வருஷம் முழுவதும் நினைக்கணும், கர்த்தர் என்னை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னை நிறுத்து பார்க்கிறார். எல்லாரையும், என்னையும் நிறுத்து பார்க்கிறாரு, உங்களையும் நிறுத்து பார்க்கிறாரு, எல்லாரையும் நிறுத்து பார்க்கிறாரு. அவர் எதையெல்லாம் நிறுக்கிறார் என்றால், நம்ம எதை செய்ய தவறுனமோ அதை அவர் நிறுத்து பார்த்து அதுக்கு வேண்டிய ஆக்ஷன் எடுக்கிறாரு. பெல்சாத் சாருக்கு அதான் எடுத்தாரு. அந்த வசனத்தின்படி உன்னுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு, அப்படின்னா உன்னுடைய ராஜ்யத்தின் நாட்கள் எண்ணப்பட்டு அதற்கு முடிவுண்டாக்குகிறார். ஏன்னா நீ பண்ண அட்டூழியமும் அக்கிரமும் அவ்வளவு பெருசு. அதனால அன்று ராத்திரி அவன் கொலை செய்யப்பட்டு அந்த ராஜ்யம் யார் கைக்கு போயிடுச்சு? மேதியர்களுக்கும் பெரிசியர்களுக்குமாக அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மகத்தான காரியத்தை, இந்த ரட்சிப்பை நாம ஒரு காலம் இழந்து விடக்கூடாது. எதுக்காகவும் இழந்துடக்கூடாது. எந்த காரியத்துக்காகவும் நீங்க இழந்து விடாதீங்க. காரணம், மற்றது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனால் எது மட்டும் அழியாது? ரட்சிப்பு மட்டும் அழியாது. அதுதான் பரலோகத்தில் ஆண்டவரோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அந்த மகத்தான ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நீங்க அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க? இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. இப்போ யோபு சொல்லுகிறான், அதாவது நீர் என்னை என்ன செஞ்சீரே? நிறுத்து பார்க்கிறீர் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றான். அவன் என்ன சொல்றானா, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். நான் என் உத்தமத்தை மட்டும் நான் விலக்கவே மாட்டேன். அவன் சாம்பல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எலஃபடைட்டஸ்னு ஒரு வியாதி அவன் உடம்புல. அந்த வியாதி அப்படி சீழ் வடிந்து கொண்டிருக்கும். அந்த இடம் வீங்கிரும். ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதான் அவனுடைய கண்டிஷன். பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, மனைவியுமே தூஷிக்கிறா, இன்னுமா உன் உத்தமத்தில் நீர் நிற்கிறீர்னு கேள்வி கேட்கிறா. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் சொல்றான், என்னுடைய உத்தமத்தை நான் என்னை உயிர் பிரிகிற மட்டும் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இதுதாங்க ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய தீர்மானம். ஆமென். கொஞ்சம் சோதனையும் கஷ்டமும் வேதனையும் மரணங்களும் வந்த உடனே ரட்சிப்புல இருந்து ஆடி போயிடுவோம். சபையில நல்ல விசுவாசியா இருப்போம், 10 வருஷம் 20 வருஷத்து விசுவாசியா இருப்போம். ஆனா ஒரு சின்ன தாங்கக்கூடாத ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா எதெல்லாம் இழந்துருவோம்? ஆராதனை இழந்துருவோம், ரட்சிப்பை இழந்துருவோம், ஆராதனைக்கு வர மாட்டோம். பாஸ், என்ன நீங்க இப்படி சர்ச்சுக்கே வரல அப்படின்னா, பாஸ் சார் என்னுடைய துன்பம் பெரிய துன்பம், எனக்கு இப்போ சர்ச்சுக்கு வரவே இஷ்டம் இல்லை, நான் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, வரமாட்டேன். ஒரு ரட்சிப்பு பறி போயிடும். பாஸ்டருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, கர்த்தருக்கும் நஷ்டம் இல்லை. ஆனா உன்னை முன் அறிந்தாரே, முன் குறித்தாரே, உன்னை ரட்சித்தாரே, உன்னை ரட்சிக்கிறதுக்காக சிலுவையில போய் பாடுபட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, அவர் உன்னை கொடுத்து விசனப்படுவார். ஆமென்.
அல்லேலூயா. ஆகவே எந்த துன்பங்களானாலும் கண்ணீரானாலும் கவலையானாலும் எதை இழந்துடக்கூடாது? ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் மைக்கேல் சாமி பசுமலையில் ஊழியம் செய்யும் போது பிள்ளைக்கு காய்ச்சல், கையில காசு கிடையாது. இது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. கையில காசு கிடையாது. ராத்திரி தீப்பெட்டி வாங்குறதுக்கு 5 பைசா கிடையாது. விளக்கு பொருத்துறதுக்கு இருட்டுக்குள்ள படுத்துட்டாங்க. பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. காலையில பார்த்தா ராத்திரியே செத்து, வாயிலெல்லாம் எறும்பு ஊறி பிள்ளை செத்து போச்சு. தெரியுமா அந்த சாட்சி? சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட உட்கார்ந்து ஒரு நாள் பாஸ்டர், நான் கொஞ்ச நஞ்ச கஷ்டத்தை தாண்டி வரல, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பாஸ்டர். 5 பைசா தீப்பெட்டி வாங்குறதுக்கு இல்லை, காலையில எப்படி அடக்கம் பண்ண? அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல நின்று அதுக்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து எங்க ஆண்டவர் கொண்டு வந்தாரு? பாளையங்கோட்டைக்கு கொண்டு வந்தார். சரி, பாளையங்கோட்டைக்கு வந்த பிறகாவது சும்மா விடலாம்ல. காலேஜுக்கு போன வாலிப பிள்ளை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் என்ன செஞ்சா, சைக்கிள் அந்த இதில் அப்படி ஏறி வரும்போது தட்டி கீழே விழுந்து ஒரு பஸ் ஏறி இறந்து போயிட்டான். அல்லேலூயா. அடக்கத்தில் போய் அப்படி நிற்கும்போது அசையாமல் நிற்கிறாரு. எதை இழக்கலை? அதே மாதிரி உங்கள் பாஸ்டம்மாவும் அப்படி தான். அதான் சொன்னேன், அவங்கெல்லாம் சரியான ரட்சிப்பில் உள்ளவங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தாங்க அந்த இடத்துல அந்த சஃபரிங், அந்த டெத், அந்த செப்பரேஷன்ல நிலைநிறுத்துறது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்டவங்களுடைய அஸ்திவாரத்துல கட்டப்பட்ட சபை எப்படி இருக்கணுங்கிறத சிந்திங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு சொல்லுகிறான், என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்னா, நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நம்முடைய இருதயம் நம்மளை என்ன செய்யக்கூடாது? நிந்திக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால், அல்லேலூயா, அந்த இருதயம் குற்றப்படுத்தாம இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது, நிந்திக்க கூடாது. நீ இந்த ரட்சிப்பை இழந்துட்டியே, படுபாவி நீ இப்படி போயிட்டே அப்படின்னு அந்த இருதயம் நம்மளை பார்த்து பேசக்கூடாது. மனசாட்சி உள்ளவங்களுக்கு மனசாட்சி பேசும், மனசாட்சி இல்லாதவங்களுக்கு மனசாட்சி பேசாது. எப்பவுமே நமக்கு எது பேசிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க? எல்லாத்தையும் விட பெருசு எது தெரியுமா? நம்ம மனசாட்சி. சிலருக்கு மனசாட்சி மழுங்கி போயிடும், சிலருக்கு மனசாட்சி இல்லாம போயிடும். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு மனசாட்சி எப்பவும் இருக்கும். அதை நம்ம தப்பு பண்ணவங்கள பார்த்து கொஞ்சமா அது மனசாட்சி இருந்தா இப்படி செய்வியான்னு கேட்குறோம்ல, அது காரணம் என்ன? அவங்களுக்கு மனசாட்சி இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஒரு சின்ன குண்டூசி அளவு தவறு பண்ணினாலும் இருதயத்துல குத்தணும். ஏன்னா நம்ம மனசாட்சி கூர்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு கூட பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் அது உங்க வாழ்க்கையில, உங்க சந்ததியில, உங்க பிள்ளைகளில, பிள்ளைகளின் பிள்ளைகளை அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க என்ன பண்ணாலும், ஏமாத்தினீங்களா ஏமாத்தப்படுவீங்க, அல்லது பிறருக்குள்ளதை வஞ்சித்து எடுத்துக்கொண்டீங்களா உங்களுக்குள்ளதை வஞ்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். என்ன நீங்க செய்றீங்களோ அத்தனைக்கு என்ன ஆகும்? பிரதிபலன் அங்க வந்துரும். ஆண்டவர் கண்சாடைய விட மாட்டாரு. அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எதை விட மாட்டேன்? என்னுடைய உத்தமத்தை, என் ரட்சிப்ப நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப குணத்தை நிறுத்து பார்ப்பது போல நம்முடைய சஞ்சலத்தையும் நிறுக்கிறார். நம்ம சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? கவலையே படாதீங்க, உங்க சஞ்சலமும் நெருக்கப்படும். அந்த யோபு 6:2 சொல்றான் பாருங்க. யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. யோபுவுக்கு இந்த சோதனை வந்ததும் யோபுவுக்கே விளங்கல. என்னடா நம்ம நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே ஆண்டவரை பின்பற்றணும். யோபுவை போல ஒரு தகப்பன் பிள்ளைகள் மேல ஆவிக்குரிய காரியத்துல கரிசனை உள்ளவன் வேற யாரும் இல்லை. அவ்வளவு கரிசனையாக இருந்தான்.
பிள்ளைகள் வந்து விருந்துக்கு ஒண்ணா கூடி ஏதாவது வாயில ஆண்டவரை தூஷித்திருக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக அவன் என்ன செய்வானா? தகன பலி செலுத்துவானா. அப்பேற்பட்டவன் தான் யாரு? யோபு. இப்ப அவனுக்கு வந்த சோதனை, சரீரத்துல வியாதி, சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு, வீடும் கிடையாது, பிள்ளைகளும் இல்ல, நடுத்தருவில் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். யார் சொந்தக்காரன் வாரான் போறான், யோபுவை கண்டுக்கிடவே இல்லை. அதான் சிலருக்கு வந்து வருத்தப்படுவாங்க, என் கஷ்டத்துல ஒருத்தருமே எனக்கு கை கொடுக்கல பாஸ்டர், எங்க சொந்தக்காரங்க முதல் கொண்டு என்னைய கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அவங்க கண்டுக்கிடல, கர்த்தர் கண்டுக்கிடாம அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை விட்டு விலக்குகிறார். அப்பதான் நீங்க கர்த்தர்கிட்ட நெருங்குவீங்கிறதுக்காக. அல்லேலூயா. அதுதாங்க அந்த சீக்ரெட், அந்த மிஸ்ட்ரி வந்து அதுதான், அந்த ரகசியம் தான். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கூட கண்டுக்கிடாம போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம நம்பிக்கை அவங்க மேல போயிடக்கூடாது. அக்கா மேல, அண்ணன் மேல, சொந்தக்காரங்க மேல, அப்பா மேல, யார் மேலே நம்பிக்கை வைக்காதே. கர்த்தர் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை விட்டு அவர் விலக்குவார். காரணம் என்ன? நீ கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ தேவனை விட்டு விலக கூடாது என்பதற்காக அவர்களை உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. உன் கண்ணீரை வந்து அவங்க வந்து துடைக்க மாட்டாங்க, உன் கஷ்டத்துல உதவி செய்ய மாட்டாங்க, அவங்க மேல கோவப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல எங்க சொந்தக்காரன் கண்டுக்கிடவே இல்லை, எங்க சகோதரிகள் சகோதரர்கள் கூட கண்டுக்கிடலன்னு சொல்றவங்க அப்படி யாராவது இருந்தா கையை உயர்த்துங்க பாப்போம். ஆமென். நீ கையை உயர்த்த மாட்டீங்க. கையெல்லாம் உயர்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தெல்லாம் பழகிட்டோம்னா பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்துல வளர்ந்துருவோம். அல்லேலூயா. இப்படி ஒரு அனுபவம் இருக்கான்னு கேட்டா, ஒருத்தர் ஆமேன்னு சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு அந்த அனுபவம். இப்ப கையை ஒருத்தரா உயர்த்துறீங்க, நல்ல கையை உயர்த்துங்க பாப்போம். உங்க அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இவங்கெல்லாம் என் கூட பிறந்தவங்களா, இவங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்களா, இவங்கெல்லாம் இப்படி நமக்கு கண்டுக்கிடாம இருக்காங்களே என்னன்னீங்களா இல்லையா? அது உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாது. அவங்க விலகி போகல, அவர்களை கர்த்தரே விலக்கினார். யோசேப்ப எகிப்துக்கு கொண்டு போறதுக்காக அவனுடைய சகோதரர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனை விற்று போடும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பு அவன் வந்து சின்ன 17 வயசா இருந்தாலும் தெய்வீக ஞானம் வெளிப்பாடு பெற்றவன். இந்த ஞான திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஞான திருஷ்டி பெற்றவன் யாரு? யோசேப்பு. அந்த ஞான திருஷ்டி அடைந்ததுனால ஏதோ கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறார் அப்படின்னு அவன் அந்த சகோதரர்களை ஏம்பா நீ இப்படி பண்றீங்கன்னு கூட அவன் கேட்கல, அவன் மௌனமாக இருந்தான். ஏனென்றால் ஏதோ God is doing something in my life, so now I should not open my mouth. என் வாயை நான் திறக்கக்கூடாது, I have to accept everything, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டான். அவனை எகிப்துக்கு கொண்டு போகும்போது மீதியானியர்கள் அவனை அடிமையாக வாங்கி கொண்டு போகும்போது இடையில அந்த ராகேலுடைய கல்லறை இருந்தது. அவன் உடனே அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த கல்லறையில போய் குப்புறப்படுத்து, அம்மா என் நிலைமைய பாருங்கன்னு அந்த இடத்துல தான் அவன் உடைந்து அழுதான். அவன் கதறி கொண்டிருந்த பொழுது அந்த மீதியானர்கள் அவனை அப்படியே பிடிச்சு தூக்கி ஒட்டகத்துல வச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில, இது வந்து பைபிள்ல கிடையாது, யாசேரின் புஸ்தகத்துல இது இருக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் அதாவது எகிப்துக்கு போன பிறகு ஒரு நாள் கூட எங்கேயுமே அவன் என்ன செய்யல, புலம்பல. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்துக்குள் இருந்த அந்த வெளிப்பாடு அவனை சரியாக நடத்திட்டு. 13 வருஷம் ஜெயில இருந்தான். ஆயுள் தண்டனை 14 வருஷம். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவனை விடுவித்தார். ஆமே. அந்த 13 வருஷமும் புலம்பாம முறுமுறுக்காம ஆண்டவரை குறைவு சொல்லாம அவன் அப்படியே அந்த அந்த சங்கடங்களை எல்லாம் சஞ்சலத்தை எல்லாம் அவன் தனக்குள் அடக்கி கொண்டான். ஏன்னா அவன் சஞ்சலத்தையும் கர்த்தர் நிறுத்து பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நான் கவலைப்படுதேன், கர்த்தருக்கு கண்ணு தெரியலையா, என்னையா ஆண்டவர் இப்படி எல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில 1 வருஷம் நான் அழுதுருக்கேன் ஒரு காரியத்தினால. 1 year I have broken into pieces and I wept and cried like anything, shed the tears in my heart, in my
ஐஸ். ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் என்னை உடைத்தார் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். உடைக்கப்பட்டால் தான் நாம உருவாக்கப்பட முடியும். உடைக்கப்படாம நான் பெந்தகோஸ்து சபைக்கு தானே வரேன், நான் உபதேசத்தை கேட்டு எல்லாமே நான் சரியா தானே செய்யறேன், இன்னும் ஏன் எனக்கு இப்படி வருது ஏன் என்று கேட்க வேண்டாம். ஏதோ ஒரு ரகசியம் பின்னால இருக்கிறது, அது கர்த்தர் பின்னால விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அது இன்னைக்கு உன்னை உடைக்கிறார் அப்படின்னா நாளைக்கு உன்னை உபயோகிக்க போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். அது உடைக்கப்படும் போது ஒப்புக்கொடு, அதுல இறங்கி போ. நான் அதைத்தான் செய்தேன். ஒரு வருஷம் அழுதான். என்ன மாதிரி ஒரு மனுஷன் அழுது முடியாதுங்க. ஒரு வருஷம் நான் அழுதேன், அவ்வளவு உடைக்கப்பட்டேன். ஆனால் அன்று உடைக்கப்பட்ட என்னை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். இன்று கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே உடைக்கப்படும் போது கதறாதீங்க, முறுமுறுக்காதீங்க. உங்க சஞ்சலத்தை அவர் நிறுத்து பார்க்கிறாரு. எண்ணிக்கைக்கு மேல் அவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. இவ்வளவுதான் உன்னால தாங்க முடியும் என்று கர்த்தருக்கு தெரியும். பிகாஸ் அவர் கையில தராசை வச்சு எப்படி குணத்தை அவர் நிறுக்கிறார், அது ஒரு சஞ்சலத்தையும் அவர் என்ன செய்கிறார், நிறுக்கிறார். அல்லேலூயா. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ரூத்தை பத்தி நமக்கு தெரியுங்க. 2ஆம் அதிகாரம் 11 நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூத்தினுடைய சஞ்சலத்தையும் கர்த்தர் நிறுத்தார். இந்த ரூத்து கணவனை இழந்துட்டான். அவ மோவாபிய ராஜாவினுடைய மகள். இப்போ கணவனை இழந்து நகோமி சொன்னா, ஏமா இனி உனக்கு நான் ஒரு பிள்ளைய பெற்று உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாது, சரி நீ உங்க ஜனத்தோட நீ போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்னா, இனி இந்த பேச்சை பேசக்கூடாது, நீர் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி ஓர்பாள் போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்யல, போகல. ஏன்னா ஓர்பாள் மேல தேவ திட்டம் இல்லை. ஆனா யார் மேல இருக்கு, ரூத் மேல. இந்த மோவாபியர்கள் 3ஆம் தலைமுறையில கூட எங்க சேர முடியாது, அருவருப்பானவர்கள் தேவனுடைய சந்நிதியில சேர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பானவர்கள் மோவாபியர்கள். ஏன்னா அது தகப்பன் வழி சந்ததியில வந்தவர்கள், அம்மோனியரும் மோவாபியரும். அவங்க எங்க சேர முடியாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரவும் முடியாது, தேவ சந்நிதியில சேரவும் முடியாது. அவர்கள் அவ்வளவாக வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த ரூத்து உள்ளத்துல இல்லை, இந்த தேவன் தான் எனக்கு தேவன் என்று சொல்லி அந்த தேவனை மட்டும் பற்றி கொண்டு அவ திரும்ப அரண்மனைக்கும் போகல, அப்பா வீட்டுக்கும் போகல, ஒரு பக்கம் போகல. யாருக்கு பின்னால வந்தா, அவள் மாமியாரும் விதவ, இவனும் விதவ. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு சின்ன பொட்டலத்தை கையில துணியை எடுத்துக்கிட்டு எங்க வராங்க, பெத்லெகேமுக்கு வராங்க. பெத்லெகேம்னா அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டிலே தருத்திரம் வருது, பஞ்சம் வருது அப்படின்னு அதை விட்டு போயிருக்கவே கூடாது. அப்ப அந்த அப்பத்தின் வீடை விட்டு எதுக்காக போனாங்க மோவாபுக்கு, சாப்பாடுக்கு தானே. இப்ப அங்க போய் என்னாச்சு, சாப்பாடு கிடைச்சது, வருமானம் வந்துச்சு, செழிப்பு இருந்தது. இந்த இந்த நகோமியினுடைய பிள்ளைகளை ராஜா சம்பந்தம் கலக்கிறான்னா அப்ப இவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு அங்க உயர்த்தப்பட்டிருப்பார்கள் நீங்க பாருங்க. யாருக்கு இணையாக உயர்த்தப்பட்டார்கள், இவங்கெல்லாம் மந்தட்டிக்காரங்க, மோவாபுக்கு பெத்லெகேமில் இருந்து போனவங்க. ஆனா அங்க போய் இருந்தாலும் அந்த இடத்துல இவர்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க, அவங்களுடைய இந்த உலகத்து ஸ்டாண்டர்டு கூடும்போது என்ன நினைச்சிருப்பாங்க, என்னங்க நினைச்சிருப்பாங்க, கர்த்தர் எங்களோட இருக்காரு, கர்த்தர் எங்களை உயர்த்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், உன் சொத்தை நம்பாத, உன் வருமானத்தை நம்பாத, உன் காரை நம்பாத, உன் வீட்டை நம்பாத, உன் பணத்தை நம்பாத, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்டஸையும் நம்பக்கூடாது, கௌரவத்தை நம்பக்கூடாது. அது எப்போ காலம் மாதிரி நம்மகிட்ட இருந்து போகணும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது, நமக்கு கர்த்தர் தான் எல்லாம். ஆமென். போனாங்க சட சட சடன்னு ஒன்றும் இல்லாம தான் போனாங்க. ஆனா கடன்னு வளர்ந்து வந்துட்டாங்க. கடைசியில அவன் ஒருத்தரா என்ன செஞ்சான், இறந்து 3 ஆம்பளையும் அந்த வீட்டில் இறந்து போயிட்டாங்க. இவ அதுக்கு பிறகுதான் இழப்பு வந்த பிறகுதான்
இவளுக்கு ஞாபகம் வருது, நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன், இருக்கக்கூடாத இடத்துல அல்லவா இருக்கிறேன், இனி நம்ம எங்க போயிடணும்? திரும்ப பெத்லெகேமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி பெத்லெகேமுக்கு வந்தாங்க. அவங்க வரும்போது அது அறுப்பா இருக்கிற வேலை. அந்த நேரத்துல வந்த உடனே இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ராஜகுமாரத்தி மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் ரூத் சொன்னா, இப்ப நான் வந்து ராஜகுமாரத்தி, எனக்கு வயர்லெல்லாம் போய் சொல்லுங்க, எனக்கு பொறுக்கியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, என்னத்த செய்ய, அதாம்மா நானும் யோசிக்கிறேன். நீ ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளைலாம் நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல. இவ உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தது, நான் போய் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, கொஞ்சம் நெல் பொறுக்கி கொண்டு வருகிறேன். இவன் நெல் பொறுக்க போறா. நெல் பொறுக்கி பழக்கம் கிடையாது, கூடைய பிடிச்சி பழக்கம் கிடையாது, விளக்கமரம் பிடிச்சி பழக்கம் கிடையாது. வயக்காட்டுல அந்த எடுக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, எது நெல்லை தள்ளுறதுக்கு ஒரு கட்டை விளக்கமரம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கெல்லாம் படிச்சவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு சின்ன கட்டை விளக்கமாறு இருக்கும், அதை முறத்தை வச்சு என்ன செய்வாங்க, இப்படி தள்ளி அதைத்தான் அந்த பெட்டியில போட்டு கொண்டு வருவாங்க. அதாவது என்னுடைய மகள் ஜப்பான்ல இருக்கிறவா தருமபுரியில வடகரங்கிற இடத்துல கட்டி கொடுத்தோம். இந்த குடும்பம் அவர் மட்டும்தான் ரசிக்கப்பட்டு பீகார்ல மிஷினரியா இருந்தாரு. அவங்க அம்மா அப்பா கிடையாது, சொந்தக்காரங்க எல்லாமே இந்துக்கள். அந்த கிறிஸ்தவ வாடையே அங்க கிடையாது. அவங்க கர்த்தருடைய சுத்தம் கட்டி கொடுத்துட்டோம். ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி பேசும்போது, எங்கம்மா இருக்கிற, என்ன செய்கிறேன்னு கேட்டேன். அப்போ அவங்க அங்கே பீகார்லேருந்து அங்கே வந்திருக்காங்க. நான் வந்து வயலில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன்னா, மாட்டுக்கு சோளத்தட்டை அறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிரிப்பு வேற. உனக்கு அவ எம்ஏ படித்தவா, அப்போ பிஏ முடிச்சிருந்தா, இப்போ அதுக்கு பிறகு எம்ஏ பிஎட் முடிச்சிட்டா. உனக்கு பேனா பிடிச்ச கையை அருவா பிடிக்க தெரியுமா அப்படின்னு. அந்த வீட்டுக்கு தானே நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்க. நான் அருவால பிடிக்க பழகிக்கிட்டேன். இப்ப என்ன செய்யறேன்னா, மாட்டுக்கு என்ன செய்யறேன், கையை அறுத்து தொலைச்சிடாத அப்படின்னு. அதெல்லாம் அறுக்க மாட்டேன் டேடி, எனக்கு கர்த்தர் ஞானம் தந்திருக்காரு. நான் அறுக்கிறத பார்த்து எங்க மாமியாரே அசந்துட்டாங்க. அல்லேலூயா. ஏமா நீ படிச்ச பொண்ணு, உனக்கு இது ஒன்றும் தெரியாது, நீங்க ஒன்றும் சும்மா இருங்க, எல்லாம் தெரியும். சித்திரமும் செந்தமிழும் மதுரைக்கு வழி வாய். அவர் சொன்னா, இந்த வீட்டுக்கு தானே நீங்க கட்டி கொடுத்துருங்க, இப்ப நீங்க அதை பத்தி பேச வேண்டாம், ஐ வில் சி அப்படின்னு. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கான்டெக்ஸ்டுக்கு அவ பொருந்தி இருந்துகிட்டான். அல்லேலூயா. ஆமென். அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுருமா, இந்த ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்கம்மா. அவங்க ஒரேடியா சொல்லிட்டா, அங்க வாங்க, இது உபதேச சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது, செய்ய முடியாது, இதை செஞ்சா அவ்வளவுதான் தொலைஞ்ச, இதை பத்தி நீ பேசாதீங்க, பயங்காட்டி வச்சுட்டா. அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ ரூத் வந்து அந்த பெத்லெகேமுக்கு வந்த பொழுது, ஒரு ராஜகுமாரத்தி அங்கே வரும் பொழுது அங்க ஏழ்மையான நிலை. இப்ப இவளுடைய சஞ்சலம் நெருக்கப்பட்டு, கர்த்தர் அது கரெக்டா இருக்கு, இவளுக்கு ஏதாவது ஒரு வழி திறக்கணும்னு ஆண்டவர் அதை நிறுத்து, சரி போதும், இவளுடைய சஞ்சலம் போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு பதில் செய்வதற்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் நேர ஒரு வயலுக்கு போறா. அந்த வயல் வந்து போவாசினுடைய வயல். இப்ப ரூத் மேல அவ வந்து புறக்கணிக்கப்பட்ட அருவருப்பான ஒரு சந்ததியாய் இருந்தாலும், அருவருக்கப்பட்டவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். யெகோவா என் தெய்வம் என்று சொன்னால், அவரையே நான் பின்பற்றி வருவேன் என்று சொன்னால், உடைந்து போன வாழ்க்கை கட்டப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை நேர கர்த்தர் கால்களை எங்க நடத்துறாரு, போவாசுடைய வயலுக்கு. அந்த போவாசனுடைய வயல்ல போய் இவள் கதிர் பொறுக்கும் போது அவன் சொல்றான், நீ குணசாலி என்று ஊரார் முழுவதும் பேசிக்கிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. உன் கணவன் இறந்த பிறகு உன் மாமியாருக்கு செய்ததை எல்லாரும் பேசினாங்கம்மா, நான் கேட்டிருக்கேன்.
கர்த்தர் உனக்கு அதுக்குரிய பலனை தருவார். அதுதான் ஒரு சஞ்சலத்தை கர்த்தர் நெருக்கிறாரு. நான் சஞ்சலப்படுதனே, நான் கவலைப்படுதனே, நான் இதெல்லாம் இழந்துட்டேனே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை நிறுத்து பார்க்கிறார். அளவுக்கு மேல சோதிக்கப்பட உன்னை விட மாட்டாரு. அந்த கட்டத்தில் ஆண்டவர் வந்து உனக்கு உதவி செய்து செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். உனக்கு பலனை கொடுப்பார். இந்த 2026 உன் சஞ்சலத்தை நிறுக்கிற தேவன் உனக்கு பலனை அளிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. யோபு எப்படி அந்த உத்தமத்தை கெட்டியா பிடித்து கொண்டானோ, அதுபோல ரூத் எப்படி தன் சஞ்சலத்திலையும் யெகோவாவாகிய தேவனை உறுதியாக பற்றி கொண்டாளோ, அது மாதிரி இந்த 2026 இந்த உலகத்துல எல்லாம் பிரதிகூலமா தான் நடக்கும். பொருளாதாரம் சீரழிந்து போடும். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து இன்னும் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு கெட் வர்ஸ். மிக மோசமாக போகிறது. நிறைய பேங்கெல்லாம் பேங்க்ரப்ட் ஆகும். பணக்காரங்க முழுவதும் தரித்திரமாயிருவாங்க. கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதுபோல இந்த பணம் சேர்க்கணுங்கிறதுக்காக எதை போய் வாங்கி வைக்காதீங்க. கோல்டை போய் வாங்கி உங்க வீட்டில் வைக்காதீங்க. பணத்தை சேர்த்து வைங்க. அனாவசியமா பொருட்களை வாங்காதீங்க. லிக்விடிட்டி ஆஃப் கேஷ் ரொம்ப முக்கியம். பணம் லிக்விடா கேஷா கையில் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணாதீங்க. புத்தியோட கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படு. இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கரைஞ்சு போயிடும். ஆமென். சரி, நம்ம காப்பாற்றிக்கிடலாம், கொஞ்சம் தங்கமா வாங்கி வைப்போம் அப்படின்னு தங்கத்தை வாங்கி வீட்டில் வைக்காத. அது தருத்திரத்தை கொண்டு வந்துடும். ஒருத்தர் 85 பவுன் நகை, விசுவாசி. எத்தனை பவுனு? 85 பவுன். அவர் முழுக்க முழுக்க பிறங்கை கட்டிக்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருந்தது எதனால? 85 பவுன் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 85 பவுன். இன்னைக்கு 85 பவுன் எத்தனை லட்சம்? 85 lakhs. இன்றைக்கு ஒரு 27,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 85 பவுனும் பேங்க்ல அடவுல இருக்கு. நிற்கதியான நிலைமையில இருக்காங்க. எதை நம்பினதுனால? தங்கத்தை நம்பினதுனால. Gold cannot give you the blessing. அல்லேலூயா. இயேசுதான் அதை தருவார். ஆமென். உலகத்தானுக்கு என்னென்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனா நீங்களும் நான் அதை செய்ய முடியாது. எனக்கு மலேசியாவுக்கு போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து நான் ஒரு டைப்பின் கேட்டேன். அப்ப டையும் கொடுத்து ஒரு டை பின்னையும் கொடுத்தார். ஒரு 5-6 டை நீங்க அதை கெட்டிக்கிடுங்க அப்படின்ட்டு கொடுத்து ஒரு டை பின் கொடுத்தாரு. அதை நான் கெட்டிக்கிட்டு அலைஞ்சேன். ஏர்போர்ட்ல வந்த உடனே பாஸ்டர் டேக் திஸ் டை பின் அப்படின்ட்டு அப்படி கொடுத்தேன். நோ 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 கீப் இட் அப்படின்ட்டு. சரின்ட்டு நானும் கை காட்டிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். உள்ளுக்குள்ள வந்த பிறகு நான் வந்து அவர் அங்கிருந்து சொல்றாரு, பாஸ்டர் மனோகர், இட் இஸ் a கோல்டு, சும்மா அசால்ட்டா போட்டுறாதீங்கன்னாரு. அட பாவி, இதை கொண்டு என் மேல ஏற்றி விட்டுட்டேலான்னு அந்த கலை கலட்டி பேக்கில் போட்டேன். வீட்டில் வந்தோடனே வீட்டில் தூக்கி போட்டேன். பக்கத்தில் ஒரு எம்எல்சி ஃப்ரெண்ட் இருந்தார். அவருடைய மகளுக்கு கல்யாணம் வந்துச்சு. இதை ஒரு கவரில் போட்டு, இது கோல்டு, இதை விற்று உங்கள் மகளுக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு கவரில் வச்சு ஒட்டி அந்த கல்யாணத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னு உங்களுக்கே தெரியாத, நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆமென். ஒரு ஊழியக்காரன்னா எப்படி கர்த்தர் அழைத்தாரோ அப்படி இருந்தால் தான் அது மேன்மையாக இருக்கும். இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் திசை கெட்டு போய்கிட்டு இருக்காங்க, தடம் புரண்டு போய்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இந்த மாதிரி செஞ்ச ஊழியக்காரன் விசுவாசியுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நீங்க பாருங்க. எதுவுமே நம்மளை காப்பாத்தாதுங்க. இயேசு ஒருவர் தான் நம்மளை காப்பாற்றுவாரு. உன் முழங்கால் ஒன்றுதான் உன்னை காக்கும். உன் ஜெபம் ஒன்றுதான் உன்னை காக்கும். இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தானியேலை பார்த்து ராஜா கேட்டான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். ஆம் ராஜாவே, நீர் என்று வாழ்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். ஆமென்.
அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் சிங்கங்கள் வாய் கட்டப்படும். அல்லேலூயா. எதையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. எதை மட்டும் நம்புங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டில் தான், திருச்சியில் இருக்கார், அவர் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே நைட் அங்கே தான் தங்கினேன். என் மகனுடைய விசுவாசி 85 லட்சம் 85 பவுன் நகை. அந்த நகையை நம்பிக்கொண்டிருந்ததுனால் வந்த விளைவு. நான் சொன்னேன், நீங்கள் தங்கத்தை நம்பி மோசம் போயிட்டீங்க பிரதர், இனி அதை நம்பாதீங்க. யாரை நம்புங்க? பாருங்க, நம்ம ஒரு இடுக்கு பிடிக்கல போய் சிக்கிக்கிட்டோன்னு வைங்களேன், யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர் என்கிட்ட சொன்னார், சொல்லி வருத்தப்பட்டார், என்னுடைய சிஸ்டர்ஸுக்கெல்லாம் நான் துபாயில் இருக்கையில் அந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேன், இன்னைக்கு யாருமே என்னை எட்டி பார்க்க மாட்டேன். நான் சொன்னேன், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒருவரும் பார்க்க மாட்டாங்க. 2 கல்யாணம் நடந்தது, எங்களுக்கு கல்யாண கார்டே கொடுக்கல. நல்லது நினைச்சு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆமென். ஏன்னா உங்களோட பணம் இல்லைல்ல, பணம் இல்லைன்னு தெரியும், கல்யாண கார்டு கொடுக்க மாட்டேங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்? இப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்காரு, ஆனா எது இல்லை? பணம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சொன்னேன், இன்னும் 2-3 வருஷம் போட்டும் பிரதர். இப்ப இருக்கிற இந்த நிலைமையில அதாவது மன உளைச்சல் இல்லாம ஆண்டவரை இருக குடும்பமா பற்றி பிடிங்க. ஆண்டவர் உங்களை இவங்க கண்ணுக்கு முன்னால உங்களை தூக்கி உயர்த்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை உள்ளத்துல வைத்திருக்கிற ஒரு நாள் வெக்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம போய் ஆண்டவர்னு ஆராதிக்கிறாங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நடக்க வேண்டியது நடக்கும். அல்லேலூயா. எங்க குடும்பத்துல எல்லாரும் என்னைய கேலி பண்ணாங்க, எங்க அப்பாவை கேலி பண்ணாங்க. ஒரே ஒரு பையன் ஒரு நல்ல உத்தியோகத்துல நல்லா படிக்க வச்சிருக்கலாம், நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கலாம், இந்த தெண்டச்சோறுத்துங்கிற ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்கங்க. அப்படி பேசின ஒருவர் ஒரு காலும் கையும் விளங்காம படுத்திருக்கும் போது அந்த தம்பியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் போகும்போது கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டார். தம்பி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லண்ணே, எனக்கு தெரியும் நீங்க தெரியாம சொல்லிட்டீங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அவர் இந்த குருப்பிரியான ஒரு டிராவல்ஸ் முன்னால ஓடிச்சு, அதுல அவர் பார்ட்னர். அது மட்டும் இல்லை, மிலிட்ரியில இருந்தார், அதுல ஒரு சம்பளம். இங்க இந்தியா சிமெண்ட்ஸ்ல வேலை பார்த்தாரு, அதுல ஒரு சம்பளம். ஆக ஏகப்பட்ட சம்பளம். யாரையும் மதிக்க மாட்டாங்க. 2 சம்பளம் வருது, ஒரு டிராவல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, மதிக்க தோணுமா? தோணாது. அல்லேலூயா. அவர் தான் கேலி பண்ணாரு. தெண்டச்சோறுத்துங்கிற அந்த ஊழியத்துக்கு ஒரே பையனை எங்க பெரியப்பா அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரு. நான் காதுல கேட்டுக்கிட்டே வரேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உம்மை மேன்மைப்படுத்தணும், நீர் என்னை மேன்மைப்படுத்தணும் ஆண்டவரே. நான் அன்னைக்கு 17 வயசு தான், எனக்கு ரொம்ப ஒன்றும் விவரம் தெரியாது. ஆனா நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். எங்க அம்மா இறந்தப்பா அவங்களுக்கெல்லாம் நான் துஷ்டி சொல்லி விடவில்லை. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தாங்க. அவர் வெளியே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன்னாரு. நான் நீங்க வாங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போனேன். இல்லை தம்பி, உங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னாரு. ஏன்டா இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள கம்பல் பட்டி இழுத்துட்டு போய் வச்சப்ப சொன்னாரு, என் பையன் குடிகாரன் ஆயிட்டான், வீடு இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, என் பையன் குடிகாரன். இன்னைக்கு அவனும் மருமக இன்ஜினியரு, ஹைவேஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அவளுக்கு நார்த்தில் டிரான்ஸ்ஃபரை கொடுத்து நீங்கள் அங்கே போயிருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு கிடக்காங்க. என் குடும்பம் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ஞானம் போதிக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வர எனக்கு தகுதி இல்லைன்னு அழுதாரு. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை நிந்திக்கிறவர்கள் நாளைக்கு உன்னை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடித்து அழுவார்கள். உன்னை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஜனமே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை பற்றிக்கொள். கர்த்தர் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். சோ ரூத்தினுடைய சஞ்சலம் நிறுக்கப்பட்டு
அவளுக்கு ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொன்னா, முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இப்ப செய்கையின் பலன் அவளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. சஞ்சலத்தை நிறுத்து, அவளுடைய குணத்தையும் பார்த்தார். அதற்குரிய பலனை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாத்திலையுமே நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னு தெரியுமா? அந்த செய்தியில என்னுடைய ஃபோக்கல் பாயிண்ட் எது? நான் முக்கியப்படுத்துகிற ஒன்று, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எது? கேரக்டர், குணம். குணாதிசயம் தாங்க முக்கியம். குணங்கெட்ட ஒரு நபர் இங்க எவ்வளவு தாளந்துடையவர்களா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், திறமையா இருந்தாலும் யூஸ்லெஸ். ஆமென். எது முக்கியம்? குணம்தான் முக்கியம். கிறிஸ்தவன் என்ற அடையாளம், கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் குணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் நல்ல டாக்டரேட் வரைக்கும் படிச்சவங்க, நல்லா படிச்சிருக்கேன். ஆனா என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க டாக்டரேட்ல என்ன படிச்சீங்கன்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்வேன், ஐ லேர்ன் டு பி ஹம்பிள். தாழ்மையாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன பாஸ்டர் 72,000 ரூபா செலவு பண்ணி 5 வருஷம் பெங்களூர்ல போய் டாக்டரேட் படிச்சு தாழ்மையை தான் படிச்சிங்களா? ஆமாங்க. எதை படித்தேன்? தாழ்மையா எப்படி இருக்கணுங்கிறதான் படித்தேன். ஏன்னா எனக்கு பாடம் எடுத்த அமெரிக்காவிலேருந்து டாக்டர் கெவின் மனோயான்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் எப்படி, நாங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு, எல்லாமே என் வயசு, நான் தான் 45, எல்லாமே 55, 60 அப்படி ஏஜில் தான் நாங்கள் படித்தோம். எங்கள் அத்தனை பேரையும், எனக்கு அப்போ இந்த கழுத்து எலும்பு தேஞ்சு மயங்கி மயங்கி விழுந்துருவேன். என்னையும் அந்த கிளாஸில் வச்சு இந்த மைக்ரோ டேப்பில் தான் ஒரு லெக்சர் எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் ரூமில் உட்காந்து மெதுவாக எழுதுவேன். ஒரு நாள் 20 புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. 20 புத்தகத்தை எடுத்து அந்த 20 புத்தகத்தினுடைய பீவையும் ஒரு 2 பக்கத்தில் A4 சைஸ் பேப்பரில் 2 பக்கத்தில் எழுதி கொண்டு கொடுங்க அப்படின்னாரு. நான் விடிய விடிய உட்காந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம், நானும் எழுதினேன். எல்லா ஆதர்ஸுடைய பீவும் எழுதி அதை அக்செப்ட் பண்ணுறோமா, ரெஃப்யூட் பண்ணுறோமா, ஏன் அப்படிங்கிற ரீசன்லாம் எழுதி கடைசியில் ரஃப்பாக தான் எழுத முடிஞ்சதே ஒழிய காலையில் 8 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு கிளாஸு. என்ன பண்ணேன்னு தெரியல, ரீரைட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சுத்திலையும் கோடு போட்டு ஒரு அசைன்மெண்ட் பேப்பர் மாதிரி கொடுக்கறதுக்கு அங்கே வழி இல்லை. நான் சும்மா அப்படியே ரஃபாக தான் எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அதை அப்பெல்லாம் படித்து பார்த்துட்டு குட் அப்படின்னார். ஐம் சாரி சார் டாக்டர், ஐம் வெரி சாரி, ஐம் நாட் ஏபிள் டு ரீரைட் அப்படின்னேன். நோ, இட் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல், கண்டென்ட் இஸ் தேர். அங்கே விஷயம் இருக்குது, அது போதும். அப்போ தான் நான் படித்தேன், விஷயம்தான் முக்கியமுடைய, வெளியிருக்கிற தோற்றம் அழகு முக்கியமல்ல. அதை அங்கே நான் கற்றுக்கொண்டேன். அவர் எங்களுக்கு பாடம் எடுக்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. அல்லேலூயா. நாங்கள் கிளாஸ் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு போகிறோம். மாடியிலேருந்து கீழே இறங்குறோம். அப்போ திருச்சியில் உள்ள ரைட் ரெவரண்ட் பால்ராஜ் பிஷப் எங்களுக்கு லீடர்ஷிப் சேஞ்சுன்னு ஒரு, அதாவது தலைமைத்துவ மாற்றம்னு ஒரு பாடம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் இப்படி பின்னாடி வர்றாரு, நான் முன்னால் போகிறேன். அவர் வாராருன்ன உடனே நான் 45 வயசு சின்ன பையன்ல, நான் இப்படி சோரோடு இப்படி ஒட்டி ஒதுங்கிக்கிட்டேன். அவர் போட்டோம் அப்படின்னு அவர் என்னை கீழே இறங்கி தோளில் கை போட்டுட்டு டைனிங் ஹால் வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே வந்தார். எனக்கு கூச்சமாக இருந்தது. அவர் பெரிய பிஷப்பு, பெரிய படித்தவர். அவர் இங்கிலாண்டில் அடுத்த டாக்டரேட்டுக்கு அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. லீவில் வந்தவர் எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்காரு. அப்போது அவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தார். டைனிங் ஹாலில் உட்கார்ந்த உடனே நான் சொன்னேன், உங்கள் எல்லாருலேயும் நான் தான் ரொம்ப யங்கஸ்ட் ஃபெல்லோ, ஸோ லெட் மீ சர்வ் டுடே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆங்காரம் பரிமாறுறேன்னு 12 பேர் இருக்கிற மாதிரி ஒரே டேபிள். நான் கரண்டியை கையில் எடுத்தேன் பாருங்க. இவர் டாக்டர் பால்ராஜ் பிஷப் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கரண்டியை ப்ளீஸ் பாஸ்டர் கிவ் மீ அப்படின்னு வாங்கிட்டு, ஐ ஆம் த ஓல்டஸ்ட் மேன் அமங் யூ, உங்களுக்கு நடுவில் அதிக வயசானவன் நானே, இன்னைக்கு நான் உங்களுக்கு பரிமாறுறேன்னு எல்லாருக்கும் அவர் பரிமாறினாரு. அதுதான் என்னது? தாழ்மை. அதைத்தான் அங்கே படித்தோம். அல்லேலூயா. அதுக்கு தான் அவ்வளோ விலை. நல்லா ஆடி போயிட்டேன். ஒரு பெரிய ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, நன்மதிப்புள்ளவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? தன் கையில படிக்கிற மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்துறாரு. நம்ம செய்வோமா? பீத்திட்டுல அலைவோம். என்ன செய்வோம்? 2 படிப்பு படிக்கிறதுக்குள்ள நம்ம பீத்துற பீத்தல். அவர் அவ்வளவு
அவர் என் தோளில் கை போட்டு டைனிங் ஹாலுக்கு அப்படி கூட்டிகிட்டு போனார் பாருங்க. என் உடம்பெல்லாம் புல்லரிச்சது. அவருக்கு முன்னால் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் எனக்கு ப்ரொஃபஸர். அல்லேலூயா. ஸோ அவர் என் தோளில் கை போட்டு என்னை கம் லெட்ஸ் கோ அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டே வந்தார். டைனிங் ஹாலில் வந்த உடனே அவர் எடுத்து எல்லாருக்கும் பரிமாறினார். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தோம். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இன்னைக்கும் அந்த பணிவிடையில் நான் குறையவே மாட்டேன். அந்த பணிவிடை இன்னைக்கு நான் பணிவிடை செய்வேன். ஒரு முறை ஏசியா தியாலஜிக்கல் அசோசியேஷனுடைய இந்த எல்லா ஏடிஐயில் இருக்கக்கூடிய காலேஜினுடைய பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேட்டர், அகடமிக் டீன் எல்லாரும் மீட்டிங், அனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்காக போயிருக்கோம். கொச்சினில் நடக்குது. அப்போ டாக்டர் அதாவது கென் ஞானக்கன் அவர் தான் இந்த ஏடிஐக்கு லீடர், இந்தியா சாப்டருக்கு லீடர். அவர் பிளேட் அந்த லைனில் நிற்கிறார். சாப்பாடு அப்படி வச்சிருக்கு, பஃபே மீல்ஸு. எல்லாரும் வரிசையான எல்லாம் பிரின்சிபல்ஸு, அவங்க எல்லாம் டாக்டரேட் முடித்தவங்க, அவங்க எல்லாரும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவரும் நிற்கிறாரு, இவர் தான் எல்லாத்துக்குமே இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு, இவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டர் ப்ளீஸ் பி சீட்டட், ஐ வில் சர்வ், ஐ வில் கெட் த ஃபுட் ஃபார் யூ அப்படின்னு, நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்னைய கூப்பிட்டு அவருக்கு முன்னால் அப்படி நிறுத்திக்கிட்டு என் தோளில் அப்படி கையை வச்சுருக்கான், லெட்ஸ் கோ அப்படின்னு அப்படி இடையில அப்படி போய் புகுந்து லைனில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னைய கூப்பிட்டு, நான் அவருக்கு பணிவிடை செய்ய கேட்டேன், அவர் என்னை கூப்பிட்டு என் தோளில் கை வச்சு அப்படியே போயிட்டு அங்கே போய் டேக் த பிளேட் அண்ட் கெட் த ஃபுட், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ தான் இன்னொரு இடத்துல தாழ்மையை படித்தேன். அல்லேலூயா. ரொம்ப படித்தவங்க பீத்த மாட்டாங்க, நிறைகுடம் ததும்பாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாலும் எப்பவும் ப்ளீஸ் ரிமைன் ஹம்பிள், தாழ்மையாக இருங்க. அதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். அல்லேலூயா. உங்களுக்கு தர்றதெல்லாம் தரட்டும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிடுங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. தாழ்மையாக இருந்தால் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ரூத்து அப்படித்தான் தன்னை தாழ்த்தி அந்த சிச்சுவேஷனுக்கு தன்னை அடாப்ட் பண்ணி அர்ப்பணிச்சா. அப்படி அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் அவளை அவருடைய ஜனனத்தின் வரலாற்றில் கொண்டு போய் அவளை இறச்சிட்டார். தாவீதின் வம்சத்தில் வந்துட்டா யாரு? அருவருக்கப்பட்ட சந்ததிகள் பிறந்திருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய மேன்மை இதுதான். அதைத்தான் அன்றைக்கு ரூத்துக்கு செய்தார், இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஹாலண்டில் நானும் பாசையாகவும் போய் அங்கே தங்கியிருக்கிறோம். 3 மாதம் இருந்தோம். ஒரு நாள் ஒரு தூர இடத்துக்கு போனோம், நைட் ரிட்டர்ன் ஆக முடியல, அங்கே தங்கிட்டோம். காலையில் பார்க்குறோம், என் ரூமில் பார்க்குறேன், என் ட்ரெஸ்ஸு எல்லாமே இன்னர்லேருந்து எல்லாமே துவைச்சி அயன் பண்ணி வச்சுருக்கு. பாசையா ரூமில் அவங்களுக்கூடையும் துவைச்சி வச்சுருக்கு. அப்போ பாசையா என்கிட்ட கேட்டாங்க, மனோகர் நீங்களா துவைச்சிங்கன்னாங்க. இல்லை, எனக்கும் எல்லாம் துவைச்சிருக்கு. யார் துவைச்சிருப்பா? அந்த வீட்டில் யார் இருக்கா? மிஷினரி ரெவரண்ட் பென் ஹேனிகிராஃப் இருக்கார், அவருடைய மனைவி நெல்லி இருக்கிறாங்க, நெல்லி ஹேனிகிராஃபு. அப்போ யாருன்னு தெரியலையேன்னு நான் போய் கேட்டேன், சிஸ்டர் டிட் யூ வாஷ் அவர் கிளாத்ஸ்ன்னு கேட்டேன். நீங்கள் துணியை நீங்கள் துவைச்சிங்களான்னு கேட்டோம். ஏன்னா நம்ம ஊரில் கூட இன்னும் எடுத்து நம்ம லேடிஸ்கிட்ட கொடுக்க மாட்டோம், நம்மளாம் துவைப்போம். அவங்க எல்லாம் துவைச்சி நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. நான் போய் கேட்டேன், டிட் யூ வாஷ் அப்படின்னு கேட்டேன். நீங்களா துவைச்சிங்க என்ன? ஏஸ் பாஸ்டர் மனோகர், யூ ஆர் மை பிரதர். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? யூ ஆர் மை பிரதர், ஒய் காண்ட் ஐ டூ தட்? நீ என் சகோதரன், உனக்கு ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. அன்னைக்கே சாதி சங்காத்தம் இனம் மொழி எல்லாமே அடிபட்டு போச்சு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று என்பதை அன்றைக்கு அந்த சகோதரி நிரூபித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. இந்தியனு இவங்க அதாவது இந்தியன்ஸு, நம்மெல்லாம் ஹாலண்டு டச் பீப்புள் அப்படிங்கிற வித்தியாசம் இருந்துட்டுனா நம்ம துணி எடுத்து துவைப்பாங்களா? நமக்கு சாப்பாடு போடுவாங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்ப அவங்கெல்லாம் எதை பிரேக் பண்றாங்க? பாரம்பரியத்தை உடைக்கிறார்கள், ஜாதியை உடைக்கிறார்கள். எனக்கு ஒன்னெல்லாம் சும்மா ஒரு சின்ன இது வந்துட்டாலே பெரிய பீத்தல் எல்லாம் இது. இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்க சிலர் பண்ற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்குங்க. நான் சொல்றது எப்போ தெரியுமா? இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, 83ல்
83 ஒரு தடவை ஹாலண்டுக்கு போனோம், 89 போனோம். அப்போ தான் இஸ்ரேலுக்கும் போயிட்டு வந்தோம். 90 எங்களோட சேர்ந்து 88 பேர் வந்தாங்க ஹாலண்ட்ல இருந்து. ஒன்று போல ஒரே பஸ்ல போய் அண்ணனும் தம்பியும் அக்காளும் தம்பியுமா தகப்பனும் தாய் மாதிரி அந்த இடத்துல நாங்கள் கவனிக்கப்பட்டோம், இருந்தோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்களே இயேசு ரத்தத்தினால கழுவி இருக்காரு, நம்மளையும் கழுவி இருக்காரு. இந்த உலகத்தில் நீங்க எங்க வேணாலும், நான் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேங்க, அங்கெல்லாம் இந்த வித்தியாசமே கிடையாது. இந்த சபிக்கப்பட்ட இந்தியாவில் தான் இந்த மாதிரி பெரிய கோளாறு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் அறையில அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், அதையும் சொல்லிக்கிடுவாங்க. என்னது? வனத்துல மேஞ்சி எனத்துல சேருன்னு சொல்லுவாங்க. நீ எனத்தோட பயிரை, நீ பரலோகத்து எனத்துக்கு நீ வர முடியாது. பரலோகத்துல அதான் ஒரு பிராமின் கன்வெர்ட்டுங்க. அந்த அம்மாவும் பிராமின், அவரும் பிராமின். 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனா 2 பேரும் வீட்டில் சொல்ல முடியாது. கல்யாணம் முடிஞ்சிட்டு, பிராமின் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சிட்டு, அந்த அம்மா பைபிளை அடியில சூட்கேஸ்க்கு அடியில வச்சிருக்காங்க. இவரும் அடியில சூட்கேஸ் வச்சுட்டு வீட்டில் இருக்கு. மனைவி பார்க்காத நேரத்தில் எடுத்து படிச்சுட்டு உள்ள வச்சிருவாரு. அந்த அம்மா இவர் இல்லாத நேரத்தில் பைபிள் அடிச்சு மாமா மாமியார் யாரும் பார்க்காத நேரத்தில் பைபிளை வாசிச்சுட்டு உள்ள வச்சிருவாங்க. ஒரு நாள் ஏதோ எடுக்கையில் பைபிள் தெரிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு வயிறெல்லாம் கரைக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயோ பார்த்துட்டாங்களேன்னு. அவர் மெதுவாக கேட்டால், நீ பைபிள் படிப்பியான்னாரு. இப்போ ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா? பைபிளை பார்த்துட்டாரு. பைபிள் எங்கே இருக்கு? சூட்கேஸுக்குள்ளே இருக்கு. ஆமாங்க, பயப்படாத, நானுக்கு ரகசிய கிறிஸ்தவன், நானும் உனக்கு தெரியாமல் பைபிளை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னாராம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாசிப்போம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல என்ன செய்யறாங்க? ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு சத்தியத்தை தேடின்னு சாருகாசனை வச்சு ஒரு சிடி போட்டிருக்காங்க தெரியுமா? அது அவங்க தான். 7 லட்சம் ரூபா அவங்க நகையெல்லாம் விற்று அந்த சிடியை போட்டாங்க. அதை போட்டுட்டு எங்கள் வீட்டில் என்கிட்ட உட்காந்து பேசினாங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து சில ஆலோசனைகளை கொடுத்தேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க போன மாதம் 5ஆம் தேதி. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஊழியம் எப்படி இருக்குன்னு கேட்டேன், இதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் அதிகமாக பிராமின்ஸ் மத்தியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், சபையில் பிராமின்ஸாக தான் நிறைய இருக்காங்க. நாங்கள், நீ உங்கள் சபை பரலோகத்துக்கே வராது அப்படின்னு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா இன மக்களும் ஜாதியும் எல்லாரும் ஒன்னா இருந்து ஆராதிச்சாதான் அங்க போகும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இருப்பாங்க வெள்ளை இங்கே தரித்தவர்களாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று துதிக்கும் போது அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்க முடியும். இங்கே நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இது சாதி சங்கமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, சபையா நடத்துறீங்க. என்ன பாச இதுவரைக்கும் ஒருத்தருமே சொல்லலையே? ஏன் சத்தியம் உங்களுக்கு தெரியலையா? இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு. ராமநாதபுரத்தில் ஒரு அம்மா ஃபிஷிங் கம்யூனிட்டி, அவங்க சொன்னாங்க, ஐயா நான் தொப்புள் குடி உறவுல தான் என் பையனுக்கு நான் பொண்ணு பார்ப்பேன்னு இழுன்னு இழுத்தாங்க. அப்படியா அப்படின்னு நான் சொன்னேன். ஏசுநாதரே அப்படி இல்லையே சிஸ்டர். என்ன சொல்லுவீங்கன்னாங்க. இந்த பாருங்க, கானானிய சிறி உள்ள வந்துட்டா, மோவாபிய சிறி வந்துட்டான், உரியைற்று அவ வந்துட்டான், யூதசிரி வந்துட்டான். இதெல்லாம் சேர்ந்த கலப்புல தான் யார் பிறந்தா? ஏசுநாதர் பிறந்தாரு. அது எங்க இருக்கு அப்படின்னாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. எடுத்து வாசித்தாங்கல்ல, அப்படியே தலையில கழிச்சு உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு இதுவரைக்கும் இந்த விவரம் தெரியலையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இனி நான் அதை நினைக்க மாட்டேன். கர்த்தர் சித்தப்படி எதை கொண்டு வர்றாரோ அதை கேட்டு அப்படித்தான் கேட்டினாங்க. நிறைய பேருக்கு கையில் இருக்கிற பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு தெரியல, ஆனா பைபிளை சமந்துக்கிட்டே இருக்கோம். சமந்து அழுக்காயிருதான். அப்புறம் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு புதுசாக வாங்கிருப்போம். 1500 ரூபாய்க்கு ஒரு பைபிளை வாங்கிருந்தோம். ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் என்ன, உள்ள இருக்கிற சத்தியம் என்ன, வேத போதனை என்ன, வேத உபதேசம் என்ன, கற்பனை என்ன, அது நமக்கு தெரியுமானா தெரியாது. எரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் ஒன்று விடுவிப்பாரு. இதே கேட்டு கைதட்டி ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடுவோம். நமக்கு வேண்டியது என்னது? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு பின்னால போன அமெரிக்க சபைகள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை விசுவாசிச்சு போனவங்க சபைகள் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு விட்டது. யூடியூப்ல இருக்குங்க, வேற எங்கேயும் இல்லை. யூடியூப்ல பாருங்க,
சாடல்பர்க் சர்ச், ரிக்வரன், கால்வாரி சேப்பல், லேக்வுட், ஜோயல் ஆஸ்டின் சர்ச், கெனத் கோப்லாண்ட். நான் சொல்ற இந்த சபைகள்னா 25,000 52,000 பேர். ஜோயல் ஆஸ்டின் சர்ச்சில் 52,000 பேர் வாரத்துக்கு கூடுவாங்க. இப்ப 8,000 பேர் கூட இல்லை. எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்படாத கூட்டம் கூடிச்சு. ஒரு சபையில உபதேசம் பண்ணும்போது தான் ஃபில்டர் ஆகும், வடிகட்டப்படும். அந்த வடிகட்டம் கூட்டம் தான் எங்க போகும்? பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு வருகையில போகும். அல்லது மரிக்கும் போது உபதேசம் உள்ளவர்களாக, சத்தியம் உள்ளவர்களாக நீங்களும் மரிக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்படி வடிகட்டுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற. அதுக்கு தான் உபதேசம் தான் சபையை வளர்க்கும். சுவிசேஷம் வெளியிலிருந்து ஜனங்களை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வரும். ஆனா நம்முடைய சபையை சுவிசேஷ சபையாக வைக்க முடியாது. சுவிசேஷ சபையாகவும் இருக்கணும், உபதேச சபையாகவும் இருக்கணும். பேலன்ஸ் பண்ணணும், சமநிலையில வைக்கணும். ரட்சிக்கப்படுறவங்களுக்கு சுவிசேஷமோ, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவங்களுக்கு என்னது? உபதேசமும் வேண்டும். உபதேசத்தை பேச பேச நம்ம கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் அப்படியே மறைந்து ஓடு கொண்டு வந்தான். ஆமென். நாம கரை திரை முதலானவைகள் இல்லாம ஆண்டவர் நம்மளை மாற்றி நல்ல சுத்த பொண்ணாக எந்த கரை இல்லாம கர்த்தர் உருவகப்படுத்தி வைப்பாரு. அந்த சபையை மறுரூபமாக்கத்தான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. சோ சபையில கடினமான உபதேசங்கள் பேசப்படணும். உங்க பாஷை எப்படி பேசுறாரு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா என் சபையிலெல்லாம் நான் சொல்லிடுவேன், கத்தாழையில நார் உரிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? கத்தாழைய ஊற வச்சு அதுல அப்படியே அந்த ஜெல் எல்லாத்தையும் இழுத்து அப்படி நார் எடுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி விசுவாசியே, நீ உருப்படியா இல்லைன்னா கத்தாழையில நார் உரிச்ச மாதிரி உன்னை உரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா விசுவாசினா விசுவாசியா இருக்கணும், விச ஊசியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போதகருக்கு பின்னால மறைந்திருந்து பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, குறு பேசுறவங்களா இருக்கக்கூடாது. நிறைய விசுவாசிகள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததினாலும், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுகிறதுனாலும் அவங்க குடும்பங்கள் சாபத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. முந்தின காலங்களில் சில வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்பதாக என் சபையில் ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் ஊழியத்துக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா அப்படி பேசிக்கிட்டே இருக்கோம். நான் எல்லாம் கண்டுட்டு கர்த்தருடைய கையில அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒன்னா கர்த்தர் அகற்றினாரு. சிலர் மரித்து போனார்கள், சிலர் சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. 35 வருஷம் சபையில இருந்தவங்க கர்த்தர் அப்படியே தூக்கி வெளியே போட்டாரு. அல்லேலூயா. மரிக்கும் தருவாயில ஃபர்ஸ்டையா நான் உங்க உங்க கையை விட்டு வெளியே வந்தது பெரிய நஷ்டம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை யாரு கையில ஒப்பு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். நீங்க இங்க ரட்சிக்கப்பட்டு இங்க இருக்கிறீங்கல்ல, இனி நீங்க எங்கேயாவது பாஸ்டர் ரொம்ப கடுமையா பேசுறாருன்னு சொல்லிட்டு எங்கேயாவது லேசா பேசுற சபைக்கு நீங்க போய் பாருங்க, இருக்கடம் தெரியாம போயிடும். இந்த இடத்துல, நாட்டப்பட்ட இடத்துல இருந்தா கனி கொடுப்பீர்கள், வளருவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரூத்தினுடைய லைஃபை எப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம ஸ்மாஷ் ஆகி ஒண்ணுமே இல்லாம போச்சு, ஆனா அப்படியே எடுத்து கட்டுவித்தார். அவளை எல்லாத்தையும் விட மேன்மை என்ன தெரியுமா? இயேசு ராஜா வரக்கூடிய அந்த தாவீதின் வம்சத்துல கொண்டு இந்த ரூத்தை கர்த்தர் இணைத்து விட்டார். ஒரு அருவருப்பான சந்ததியில பிறந்தவா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த இயேசு அவள் சந்ததியில பிறக்கும் ஒரு நபராக கர்த்தர் அவளை மாற்றி இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய மேன்மை. அல்லேலூயா. நீ இந்த உலகத்துல ஒன்றை நீ இழந்தால் இன்னொரு பக்கத்துல உனக்கு மேன்மையை கர்த்தர் தருவாரு. அதுதான், நான் 73 வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு. ரட்சிக்கப்பட்டு அரை நூற்றாண்டு தாண்டிட்டு 48 வருஷம் நான் பாஸ்டா இருக்கேன். இதுல நான் கண்டுகொண்ட சத்தியம் இதுதான். எதுக்காகவும் எதை விடாதீங்க? சத்தியத்தை விடாதீங்க. சத்தியத்துல நில்லுங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தின்படி நடங்க, உபதேசத்தை கை கொண்டு நடங்க. அதுதான் உங்களை உயிர்ப்பித்து நடத்தும். அல்லேலூயா. ஆமென். அதாவது இப்ப இருக்கிற நிலைமையை விட நம்மளை எவ்வளவோ மேன்மையான இடத்துல கர்த்தர் வைப்பாரு.
26 ஆண்டவர் என்னை நிறுத்து பார்க்கிறார், என் குணத்தை நிறுக்கிறார், என் சுவாபத்தை நிறுக்கிறாரு, என் சஞ்சலத்தை நிறுக்கிறாரு. அவருக்கு முன்னால் நான் கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கை அடைந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த 26 முழுவதிலும் கர்த்தர் உங்களை அருமையாக நடத்துவார். அல்லேலூயா. யோபு சஞ்சலப்பட்டு எல்லாம் முடித்த பின்பு அவன் கடைசியில தான் ஆண்டவர் எதுக்காக இதை அனுமதித்தார் என்று புரிந்து கொண்டான். யோபுவின் புஸ்தகம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால யாருமே வாசிக்க மாட்டோம், அப்படித்தானே? அவன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவனுடைய சிநேகிதர்கள் 7 நாள் ஒன்றும் பேசாம அவனுடைய துன்பம் துக்கம் பெரியது என்று சொல்லி வாயே திறக்காம உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கொடிய துன்பத்துக்குள்ள அனுபவித்தார். ஏன் யோபு அனுபவித்தார் என்று சொன்னால், யோபு உத்தமன். இவ்வளவு துன்பத்திலையும் என்ன மறுதலிக்க மாட்டான். பிசாசே, நீ அவனை பார்த்து வெக்கப்பட்டு போவாய் என்று சொல்லி யோபுவுக்கு அந்த கஷ்டத்தை கர்த்தர் அனுமதித்தார். அவன் அதுல உண்மை உத்தமமாய் இருந்து 2 மடங்காக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டு தாங்க அவன் மரித்தான். அறகுறையா அவனை மரிக்க விடலை என் தேவன். அந்த சாத்தானை வெக்கப்படுத்தினாரு. உன் குடும்பங்களுக்கு முன்னால, உன் சொந்த பந்தங்களுக்கு முன்னால, உன் நண்பர்களுக்கு முன்னால, உன்னை வெக்கப்படுத்துறவங்களுக்கு முன்னால என் கர்த்தர் வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், எடுப்பித்து கட்டப்படுவீர்கள். சத்தியத்தில் நிலைத்தில் கர்த்தரை விடாத கெட்டியாய் பிடித்துக்கொள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த 2026 தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை, கர்த்தர் என்னை நெருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவும் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மனசும் மாம்சமும் விரும்பினது போல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சபைக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கு. அல்லேலூயா. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குங்க. இன்னைக்கு இதுல தான் சோதனைகள் சபை உபதேசத்தை விட்டு விட்டன. இன்னைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பதிலாக இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு செழிப்பின் உபதேசத்தை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. நம்ம ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த கிருபை நம்மளை தாங்கணும். ஒரு தவறான போதனை பரவி இதெல்லாம் இப்படிப்பட்ட போதனைகள் வந்ததுனால தான் பெருங்கூட்டங்கள் இன்னைக்கு எல்லாமே அடைக்கப்பட்டு அந்த சபைகள் எல்லாம் மூடி கிடக்கின்றன. ஊழியக்காரங்களும் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற நிறைய சபைகள் எல்லாம் கூட்டம் இல்லாம விற்பனைக்கு போய் இன்னைக்கு கிளப்புகளும் முஸ்லீம் பள்ளிவாசலுமா மாறிட்டு சாராய வடிக்கிற கட்டடங்களாக மாறிவிட்டது இங்கிலாந்துல. ஆமென். ஏன் தெரியுமா? சந்ததி அவங்க இவாஞ்சலிசம் பண்ணல. இந்த சபை வருக வரைக்கும் நிக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நான் இன்னைக்கு கூட என் சபையில நான் சொன்னேன், நீங்க ஆத்துமா ஆதாயம் பண்ணி வீடு வீடா போய் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலன்னா உன் குடும்பத்துல குழப்பமும் பிரச்சனையும் வரும். ஆமென். அல்லேலூயா. நான் பாருங்க, எனக்கு இப்போ ஆண்டவர் கிருபையினால ஒரு கவலை இல்லை. 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்ல, ஜப்பான்ல, சேலத்துல, இங்க பாரதிய நகர்ல அவங்கவுங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சபையை ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு கவலை எல்லாம் விசுவாசிகள் நல்லா வரணுங்கிறதா எனக்கு கவலை. ஆமென். அது மட்டும் இல்லை, எனக்கு கிடைக்கிற நேரம் வாரத்தில் 4 நாள் ஊழியக்காரங்களை உருவாக்குறதுக்காக நான் வெளியே போய்கிட்டே இருக்கேன். வசனத்தையும் சொல்லி அனுபவத்தையும் சொல்லி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்கறதுக்கு 100-200 பேர் வரமாட்டாங்க. இதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? 20 பேர் 30 பேர். கள்ளக்குறிச்சியில் மட்டும் போன திங்கக்கிழமை 63 பேர் வந்திருந்தாங்க. அந்த கள்ளக்குறிச்சியில் எப்பவுமே 50 பேருக்கு மேலே வருவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் 20, 25, 30, 35 அதுக்கு மேலே போகாது. ஏன் தெரியுமா? சத்தியத்தை கேட்கிற ஊழியக்காரங்களே இன்னைக்கு குறைவு. சத்தியம் வேண்டாம், மனம் போல வாழணும். உபதேசம் வேண்டாம். உபதேசம் இல்லைன்னா ஒழுங்கற்று போய் விடுவோம். அதுக்கு தான் சபையில் எதை கொடுத்துருக்காரு ஆண்டவரே? உபதேசத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒழுங்க கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த ஒழுங்கை கடைப்பிடித்து நடந்தால்தான் உங்களோடைய கர்த்தர் இருப்பார். ஆமே. நான் கொரோனாவில் செத்து போயிருந்துருக்கணுங்க. எங்கள் வீட்டில் பாஸ்டர்மாவுக்கும் ஜப்பானில் இருக்கிற மகள், அவள் பெர்கனண்டாக இருந்தா, அவங்க 2 பேரை தவிர எங்கள் எல்லாத்துக்குமே மூத்த மகன், மருமகன், அடுத்த மருமகன், என் மகன்
நான் எல்லாருமே கொரோனாவில் அஃபெக்ட் ஆகி 10 லட்சத்துக்கு மேலே செலவு. உயிர் பிழைத்ததே பெரிய பாடு. ஆனால் உயிர் பிழைத்து அப்படியே சில மாதங்கள் எனக்கு மெசேஜ் எடுக்க முடியலை, தியானம் பண்ண முடியலை, யோசிக்க முடியலை. பித்து பிடிச்ச மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கேன். மைண்டில் எதுவும் நிற்க மாட்டேங்குது. நாகர்கோயிலில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கார், ஃபேமிலி டாக்டர் எபி மோசஸ்ட்ட கேட்டேன், டாக்டர் எனக்கு மெசேஜ் எடுக்க முடியல, மைண்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னேன். அது இந்த மாத்தினுடைய எஃபெக்ட் பாஸ்டர். ஒரு வாரம் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. வெண்டைக்காயில் சூப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். அதில் சேஞ்ச் ஆகிட்டுனா விட்டுருவோம், இல்லைனா அதுக்கு ஒரு மெடிசன் நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு 2 தடவைங்க, வாரத்தில் 2 தடவை, திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் வெண்டைக்காய் இருந்தாச்சுன்னா, வெண்டைக்காய் டெய்லி சாப்பிடும் அப்படி சாப்பிடக்கூடாது, வெண்டைக்காய் எடுத்து அதுக்கு சூப்பு போடுற மாதிரி சூப்பு போட்டு குடிங்க அப்படின்னாரு. அது 2 தடவை தான் குடித்தேன். தேவ கிருபையினால் இழந்ததெல்லாம் திரும்ப வந்துடுச்சு. ஆமேன், அல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு அந்த அந்த ஞாபக சக்தி, வசனம் எடுக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பாஸ்டம்மா என் பக்கத்தில் நின்று இப்படி தோளில் ஒரு தட்டு தட்டினாங்க. என்ன அப்படின்னு, என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு. அம்மா நீ தான் சொல்லுதியா, நீ தானே போக வேண்டானா, அது அப்போ கொரோனா, இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு போச்சு, எல்லா இடத்துலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குல்ல, கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கு போக துவங்கினவன் இன்றைக்கு வரைக்கும் போய் கொண்டு இருக்கிறேன். 14 வருஷமாக போய் அந்த ஊழியக்காரங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் 45 வருஷம் பாஸ்டர் கூட இருந்து அநேக பரிசுத்தவான்களோடு பழகி பல நாடுகளுக்கு போய் நிறைய அனுபவங்களை தந்திருக்காரு. அதை வசனத்தோடு அவங்களுக்கு கொடுத்து போதித்து அவங்களை எழுப்பித்து கட்டி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நேரத்தை காலத்தை வீணடிக்காதீங்க. வீட்டில் உட்காந்து பொங்கவும் பொரிக்கவும் திங்கவும் உறங்கவும் செய்யாதீங்க. தூங்குங்க, பொறிங்க, பொங்குங்க, செய்யுங்க. அதில் ஒரு மணி நேரத்தை பக்கத்தில் இருக்க வீடுகளில் போய் ஃப்ரெண்டாக போய் பழகி அவங்கள ஆதாயம் பண்ணி எங்கே கொண்டு வாங்க, சபைக்கு கொண்டு வாங்க. இன்னும் நிறைய இடங்கள் கிடக்குங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நிரப்புக. யார் நிரப்புவா? நீங்கள் தான் நிரப்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு நீங்கள் கமிட் பண்ணுங்க. இந்த 26ல் நான் இனி சாதாரணமாக இருக்க மாட்டேன், ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பேன்னு ஒரு பொருத்தனைக்குள்ளே வாங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை கமிட் பண்ண விரும்புறீங்க, இந்த சபையின் வளர்ச்சிக்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு நான் இன்றிலிருந்து நான் பாடுபடுவேன், முயற்சிப்பேன், எனக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்துறத கர்த்தர் பார்க்கிறாரு. அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஆத்தும பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஆளை கொண்டு வந்தாலே போதுங்க, சீக்கிரத்தில் வேற இன்னும் ஒரு இடம் வாங்கி கட்டுற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்க சபையை விருத்தி பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நான் எந்த இடத்துல போய் கால் வச்சாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை, அந்த சபை எக்ஸ்டெண்ட் ஆகிடும், அது விரிவாக்கப்படும். அல்லேலூயா, ஆமேன். அங்கே முன்னால் இடம் கிடக்கு. இன்னும் ஒரு தடவை கர்த்தருக்கு சித்தமாகி நாங்கள் வந்தோம்னா அந்த இடத்தை நிரப்புகிற அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தரணும். எல்லாம் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. போன 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு திசைன விலையில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். 25வது ஆண்டு விழா. நான் போய் அங்கே உட்கார்ந்துருக்கேன். கர்த்தர் பேசுகிறாரு, இந்த செவரை இடிச்சு இன்னும் 55 அடி அங்கே இருக்கு, அந்த 55 அடி இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு நான் சொன்னேன், அந்த 55 அடி அங்கே நீட்டணும். இப்போவும் பேப்பர் எடுத்து எல்லாரும் எழுதி என் கையில் கொண்டு கொடுங்க அப்படின்னு 2,21,100 ரூபாய் வந்துச்சு. அல்லேலூயா. அவங்க முந்தின வாரம் தான் ஒரு 15 அடி அங்கே நீட்டுவோன்னு பேசிக்கிட்டாங்களாம் எல்லாரும் உட்கார்ந்து. ஆனால் கர்த்தர் அன்னைக்கு 55 அடியும் ஒரு 2,45 ரூபா இருந்தால் போதும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். 2,21,100 ரூபாயை கர்த்தர் அன்னைக்கு பிரித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம்
ஏன் சபைக்கு சென்னையிலேருந்து இங்கே கல்யாணத்துக்கு வந்த ஒரு பாஸ்டர், ஐயா நான் சபைக்கு உங்கள் சபைக்கு வர்றேன் ஐயானுமாங்க. அவருக்கு ஒரு கால் கிடையாது, பொய்க்கால் வச்சு தான் அவர் நடப்பார். அப்புறம் வந்து 2 பேரும் அப்படி சபைக்குள்ளே வர்றோம். அப்படியே வந்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நீட்டாக தான் இருக்காரு, இன்னும் இந்த சர்ச்சை நீட்டாக வைக்கலாமே, இது பாஸ்டியா சர்ச்சிலா, இது அவ்வளோ இது ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. எல்லாரும் பேப்பர் எடுத்து எழுதி கொண்டு வந்து கொடுத்தாங்க. 1.25 லட்சம் ரூபா. எதுக்கு? ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு. நீ ஒரு பக்கம் கர்த்தருக்காக உழைத்தால் உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். நீ ஒரு பக்கம் நீ அங்கே ஆண்டவருக்காக இங்கே உன் வீட்டை கட்டி உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கட்டுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சபையின் தேவையை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதாவது பார்க்கறதுலே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும். அதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிறது என்ன தெரியுமா? உன்னை பார்த்த உடனே கர்த்தர் உங்களோட பேசணும். முந்தா நாள் நானும் பாஸ்டமாவும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில். மாரிமுத்துன்னு ஒருத்தர், இந்த பானை செய்கிறவர், வயசான ஆள், 92 வயசு. ஒரு 2 வீல் வச்சு ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு, அந்த வண்டி ரொம்ப பாடாதி வண்டி, அதில் கம்பும் கட்டியுமா கட்டி வச்சுருக்காரு. எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். சில நேரங்கள் இந்த ஏற்றத்தில் அவருக்கு தள்ள முடியலன்னா நான் போய் அவருக்கு தள்ளியெல்லாம் விட்டுருக்கேன். அப்போமெல்லாம் எனக்கு ஒன்றுமே உணர்வு இல்லை. ஆனால் அவர் எனக்கு கண்ணுக்கு முன்னால் இப்படி போகும்போது ஆண்டவரே உள்ளத்தில் பேசினார், இவருக்கு ஒரு வண்டி அதை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அவர் சபை விசுவாசியும் இல்லை, சம்மந்தமே இல்லாத ஆள். அவர் பாட்டுக்கு ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. வயசு 92. இந்த பானை சட்டி சுடுறதுக்காக அங்கங்கே போய் விறகு பொறிச்சு அதில் வச்சு தள்ளிக்கிட்டு வருவார். ஆனால் கர்த்தரை உள்ளத்தில் பேசினார், வண்டி செஞ்சு கொடுங்க. எங்கள் விசுவாசி ஒரு தம்பி சவுதியிலேருந்து இப்போ வந்திருக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன், எப்பா இந்த ஒரு வண்டி என்னன்னு போய் பாரு. நான் உடனே போய் பார்த்து எடுத்து, அந்த வண்டியை ஒன்றும் செய்ய முடியாத, நான் வேறு வண்டி செஞ்சிடலாம் அப்படின்னா. அல்லேலூயா. சபையில் எல்லாரும் இன்றைக்கும் கூட 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதுங்க. எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? வண்டி செஞ்சிடலாம். அப்போ பார்வையிலேயே கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. ஆமென். கேட்கும் போதே கர்த்தர் பேசணும், உணரும் போதே கர்த்தர் பேசணும். அந்த அளவுக்கு நீங்க வளருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வருடத்துல துவக்கத்திலே இந்த எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த வருடத்துக்குள்ள இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இடங்களை நிரப்பிடணும். ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க, உபதேசத்துல நிலைத்திருங்க. உங்க போதகர் அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடங்க. என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு தேவையான சத்தியத்தை, தேவையான உபதேசத்தை, ஆமே, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை நோக்கி கர்த்தர் நம்மை ஒரு நல்ல துவக்கத்தை தந்திருக்கிறபடியினால கர்த்தர் என்னோடு பேசினார். என்னை அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு ஆவிக்குரியவனாக கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல உடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக, எல்லாம் நிறைவேறுவதாக. நீங்க சொல்லுங்க, என் மூலமாய் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கடைசி ஆசீர்வாத, கடைசி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமது மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் எபனேசர் ஐயா அவர்கள் எடுப்பார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலவழியில் இந்த புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட விசேஷித்த இந்த ஆசீர்வாத கூட்டத்தை கர்த்தர் தந்ததுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றைக்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவோடு கூட நீர் பேசி கொண்டு இருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நிறுத்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விதமான ஜீவியங்களை ஆண்டவரே நீர் பார்க்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாளில் உடைய தாசன் மூலமாய் ஆண்டவரை கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு அநேக அனுபவங்களோடு கூட
உடைய தாசனுடைய நல்ல ஆண்டவரே அனுபவமுள்ள சாட்சியோடு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டு இது விட்டு விடாதபடி ஆண்டவரே கேட்ட அந்த வசனங்கள் நல்லத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் வந்து வெறுமையாய் போவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொருக்களை இது கிரியேட் செய்வதாக பலன் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசியில் கேட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபையிலே கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நேற்று இன்றைக்கு இந்த 2 நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்து தந்தபடினால் அவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை அனுகூலமாய் மாற்றி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தம்முடைய தாசனை இந்த 2 நாட்களும் பயன்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தில் புதிய தீர்மானத்தோடு ஜனங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கேட்டு விட்டு விடாதபடி அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஸ்தல போதகருக்காய், குடும்பத்துக்காய், சபையாருக்காய், வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போய் துதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய, உபதேசத்தில் முடிவறிந்து நிற்க எங்களுக்கு பலத்தாக ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிற நிற்கிற நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு கூட சதா காலமும்